என்ன வார்த்தை அது? தப்பு இல்லங்க. அப்போ நீ எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்க. ஜனங்க முன்னாடி ஐயோ! ஆதிரை வந்துட்டாளாலே என்ன அட்டாக் தான் பண்ண போறா. அப்ப நான் சாரி கேட்டு இந்த வீட்ல சாரி ஆதிரை, நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு அப்படின்னு கேமரா முன்னாடி ஒண்ணு பண்ணனா, ஆப்வியஸா இந்த பொண்ணு எவ்வளவு அட்டாக் பண்ணுது. இந்த பையன் பாரு அவன் தப்ப உணர்ந்து வந்து சாரி கேட்கறான். அவன் வந்து அவனை எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு வருதே அப்படின்லாம் வந்து ஜனங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும்னு பண்ண ஒரு ஆக்டிங்கா இல்ல எனக்கு தெரியுது இப்போ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெஜிரா தேம்பாவன். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்கா வணக்கம்க்கா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சோ மக்களே, ஃபேமிலிக்குள்ள இணையதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஷோக்குள்ள போல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேக்கா. ஏக்கா, இன்னைக்கு சண்டே எபிசோட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம பொதுவா ஆரம்பிப்போம். அப்படி நாட் பேட். ஆக்சுவலா எப்பயுமே பாத்தீங்கன்னா சண்டே எபிசோட் ஒண்ணுமே இருக்காது. ஓகே, சாட்டர்டே கம்பேர் பண்றதுக்கு புஷ்ஷுன்னு தான் இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. எவிக்ஷன் என்னன்னு முன்னாடி நாளே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறதுனால அது பெருசா சர்ப்ரைசிங்கா இருக்காது. பட் அதெல்லாம் முன்னாடி வாரங்கள். இந்த வாரம் ஆக்சுவலா கம்பேரிட்டிவ் லாஸ்ட் வீக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுக்கா. எனக்கு என்னன்னா, எடுத்தோன்னா உள்ள வந்துட்டு இன்னைக்கு அந்த கேஸ் விஷயங்களை பேசுனதா இருக்கட்டும், அப்புறம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பர்டிகுலரா நிறைய பேருக்கு ரோஸ்ட் விட்ட விஷயமா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போயிடலாம்க்கா. ஓகே, உள்ள வாராப்புல வந்துட்டு இந்தாட்டி கேஸ் டெக்கோரமா யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னைக்கும் சொல்றேன்க்கா, நேத்தே பார்வதிக்கு ஒரு ரோஸ்ட் விட்டுருந்தா இன்னைக்கு பார்வதி கொட்டம் அடங்கியிருக்கும். இன்னைக்கும் பார்வதி அந்த ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் எரிச்சல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுக்கா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அப்புறம் ஒரு விஷயத்த பிகினிங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். பார்வதியை பத்தி பேசுறதுனால ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நேத்து நான் ஏதோ கோவத்திலயோ இல்ல ஆதங்கத்திலயோ வந்து செத்து போட்டோம் அப்படின்ற மாதிரி பார்வதி எங்கேயோ சொல்லிட்டேன். நீங்க வந்து நீங்க உங்களோட சோல் அந்த மாதிரி ஒரு சோல் கிடையாது. நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், பார்வதி என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க. இனிமே நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இது வந்து பயந்தோ இல்ல வந்து நீங்க சொல்றது அதாவது எப்படின்னா அது ஒரு மாதிரி ஆட்டிடியூடாவோ கிடையாது. உண்மையாலுமே நான் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆள் கிடையாது. பட் பார்வதி பண்ற சில விஷயங்கள் அக்செப்டபிளா இல்லாததுனால சில வார்த்தைகள் நம்மளையும் மீறி வர்றதுனால சொல்ற ஒரு வார்த்தை தான். உங்களுக்கு அது என்னோட ஒரு சோல் நான் அபிநயான்ற ஒரு ஆள் அப்படிப்பட்டவ கிடையாது. நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் இனிமே பேசல. பட் நானும் மனிதர் தான். சில நேரங்கள்ல சில வார்த்தைகள் வரும். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தா ஐம் சாரி. ஓகே, பேக் டு டாபிக். உங்களுக்கு தெரியாத பார்வ பத்தி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல என்ன நடக்கும்? அவர் பேசின்னு இருக்கும்போது சப்போஸ் பார்வ பத்தியோ யார பத்தியோ ஒரு கமெண்ட் யாராவது பேசுறாங்க, ஏன்ச்சு அவருக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுத்தாவே அங்கேயே இப்படின்றது இதெல்லாம் பார்வதி பண்ண மாட்டாங்களா? நான் புதுசா என்ன? சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கே மரியாதை கிடையாதுன்னும் போது கோர்ட் டாஸ்க்ல மட்டும் எப்படிங்க மரியாதை இருக்கும்? ஏக்கா, நேத்து தான் வந்து மைக்க கழட்டி வச்சு ஒரு விஷயம் பண்ணி இருக்கிறாப்ல. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கணும்ல. அடிக்கடி கேஸ்ல மாட்டுறவங்க, அடிக்கடி ஜெயில் போயிட்டு வரவங்களுக்கு அந்த பயம் இருக்காதுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க? நான் அடிச்சு சொல்லுவேன். கமருதீன், பாரு, எஃப்ஜே கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஓகேவா? மத்த சில பேர் நம்ம பேசணும்னு நினைச்சவங்க வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. மெயினா இப்ப இருக்கிற இந்த 3 பேர் அண்ட் இன்க்ளூடிங் சாண்ட்ரா. ஆமா. சாண்ட்ரா விட்டா எப்படி? சாண்ட்ரா இந்த 4 பேர் எப்படின்னா வாரம் ஃபுல்லா ஒரு கொட்டம் அடிப்பாங்க. வீக்கெண்ட் வந்த உடனே அம்பி வேஷத்துக்கு வந்து ஒரு டிராமா பண்ணுவாங்க அவர் முன்னாடி. ஆமா. டிராமா பண்ணுவாங்க. அதுல ஒரு ரெக்ரெட் ஒண்ணுமே இருக்காது. சும்மா லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். எப்படி அந்த ரோலிங் டைம் வரைக்கும் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நம்ம இந்த கேரக்டர்ல இருந்து இந்த ஷிஃப்ட் ஆகி இந்த கேரக்டர் போய் நம்ம அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி இப்படி நடிச்சிட்டு வந்துடலாம். அவர் என்ன மிஞ்சி போனா ஒரு எபிசோடு ஒரு 3 ஹவர்ஸ் ஷூட் பண்ணுவாரு. இன்னொரு எபிசோட் 3 ஹவர்ஸ் ஷூட் பண்ணுவாரு. அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீக்கெண்ட் வரும்போது ஒரு அப்படியே நடிச்சு ஒரு சீனை போட்டுடலாம் அப்படின்றது இந்த 4 கேரக்டர் இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? எனக்கு என்னன்னா ஒரு கிரிமினல் லாயரு, என் குடும்பம் ஒரு கிரிமினல் லாயர் சினாரியோ எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கன்றவங்க அவங்க தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பொறுப்பா இருக்கணும். ஓகேவா? அவங்களே பொறுப்பா கிடையாது. அது எஃப்ஜே கேட்டதுல என்ன இருக்கு? எஃப்ஜேவை இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்களா உடனே? சரி, என் குடும்பத்தெல்லாம் அவர் இழுக்கிறாரு பண்றாரு. அப்போ விஜய் சேதுபதி என்ன கேட்டாரு? எங்க நீங்க கிரிமினல் எஃப்ஜே துள்றாருன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அததான் அவனை அவ்வளவு குறை சொல்ற நீ ஒரு லாயர் குடும்பத்துல இருந்து வந்துட்டு ஒரு கோர்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியல.
இதுல வேற எஃப்ஜேவை போட்டு குடுக்குறேன்னு ஒரு சீனு. விஜய் சேதுபதி அவர்கிட்ட உன்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? எவ்ளோ கண்ட்ரோலா இருக்க முடியும்? இதுல வேற பிரேக் விட்டுட்டு போம்போது இந்த மாரி கேட்கறாங்க. நான் அப்படி எல்லாமா பண்ணேன் கோர்ட்ல அப்டின்ட்டு. அதுக்கு தான் விக்ரம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க. ஆ, நீ ஆமா. பொதுவாவே இப்படிதான். ஆமா. நீ உனக்கு கொஞ்சம் யாராவது இரிட்டேட் ஏதாவது பண்றது. பேசினாலே மூக்க வுட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது கவுண்டர் ஆமா. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஜாட மாடையா பேசணும். ம். டிஃபால்ட்டாவே உன் கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு. ஆமா. டிஃபால்ட்டாவே பார்வதியோட குணம் அதுதான். ஆமா. என்னங்க டிஃபால்ட்டாவே பேச கொஞ்சம் ஃபால்ட்டான விடுறாங்க? கேரக்டர் ஒரு தான்க்கா. ஒரு டிசிப்ளினே கிடையாது. அடுத்தது வினோத். ம். மின் ஆமா. நீங்க ஜட்ஜா இருக்கும்போது, நீங்க அது செம்மையா சொல்லலாம்ல. நீங்க வினோத்தா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும் 2 பேருக்குமே ஒரு நல்ல ரோஸ்ட்னே சொல்லலாம்க்கா. ஆனா வினோத்துக்கு நேத்து ரோஸ்ட், இன்னைக்கு ரோஸ்ட். இல்லங்க. அது வந்து என்ன கேட்டீங்கன்னா, வினோத்துக்கு குடுக்குற ரோஸ்ட் எல்லாம் இன்டைரக்ட்டா உன்ன நீ சரி பண்ணிக்கோ, நீ தவறான பாதையில போற. இது ம். உன்னோட பாதை கிடையாது. இது உனக்கு வின்னிங் சைடு கூட்டிட்டு போவாது. இது இப்படி இருந்தா நீ தோத்துருவ. பார்த்து ம். விளையாடு, பார்த்து விளையாடுன்னு வந்து ஒரு ஹிண்ட் குடுக்குற மாரி தான் நான் அத பார்க்குறேன். அவருமேங்க பேசவே விட மாட்டேங்கிறாரு. கோர்ட்ல வந்து இஷ்டத்துக்கு நிக்க அதாவது என்ன சொல்றது? கிண்டல் அடிச்சுட்டு, நக்கல் கிண்டல். அடிச்சுக்கிட்டு, ஆமா. ஒரு எக் ஜட்ஜா இருந்து அவரு நக்கலு, கிண்டல்லாம் அடிக்கும்போது பார்க்க ஃபன்னா இருக்கு. பட் ஆமா. அது என்ன பண்ணுவாங்க, ஜனங்க இப்ப பொதுவா இந்த கோர்ட் டாஸ்க்ன்னு ஒண்ணு குடுக்கும்போது, அதுக்குன்னு ஒரு மக்கள் பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னங்க ஒரு எவ்ளோ சீரியஸான ஒரு விஷயத்த டாஸ்க்கா குடுத்து இவங்கலாம் வந்து அத கேலி கூத்தா பண்றாங்க கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு அதுவும் ஒரு பேர் வரும்ல. ஆமா. ஏக்கா எனக்கு என்னன்னாக்கா, ம். வினோத் வந்து அவர் கேரக்டரே அப்படித்தானங்க. இப்ப வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சுபிக்ஷா கேஸ் ஃபன்னான கேஸ். அத ஃபன்னா ஹேண்டில் பண்ணீங்க ஓகே. பார்வதி கேஸ் ம். வந்து சீரியஸான கேஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அததாங்க வினோத்தோட சொல்றேன். கேரக்டர். அதுல வந்து அதிலயுமே அவரையும் மறந்து சில கவுண்டர் அடிக்கிறது, கிண்டல் பண்றது அண்ட் இப்போ அவருக்கும், ஆதிரிக்கும் நடந்த கேஸ்ல கூட அவரு எங்கங்க பேச விட்டாரு? ஆமா, அங்கேயும் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, கத்திக்கிட்டு, கலாட்டா பண்ணிக்கிட்டு, கோவத்த காமிச்சுக்கிட்டு ஒரு மாரி அராத்தா தானே பிஹேவ் பண்ணாரு. ஆமா. சோ, எனக்கு தெரிஞ்சு வந்து வினோத் அவரோட குணத்த மாத்திக்கணும். இது 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 அட்லீஸ்ட் வினோத்துக்கு சொல்லலாம். பார்வதிக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ம். மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க. பார்வதி நீங்க எத்தன சூடு வச்சாலுமே அப்படின்னு போற ஒரு ஆளு. ஆமா. பேசுறதே வேஸ்ட்டு. சோ, இவங்களுக்கு இந்த மாரிலாம் டாஸ்க் குடுக்குறது எதுக்குன்னே தெரியல. அது அது பார்வதி. நல்லாவே அட்ரஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா ம். அதாவது ஒரு டாஸ்க்குக்கு ஒரு மாரி அணுகணும். எல்லாமே ஒரே மாரி அணுகிட்டா, ம். அப்புறம் அத டிஃபரன்ஷியேட் எப்படி பண்ணுவீங்க நீங்க? வாய்ப்பே கிடையாது. ரியல் கோர்ட்ல அதுதான் கேட்டாரு பாருங்க ஒரு வார்த்தை. ரியல் கோர்ட்ல போய் இந்த மாரிலாம் பண்ண முடியுமா? அ பண்ணா தான் சொல்ல கழுத்தாம்பட்டையில ஒரு அடி அடிச்சு வெளில அனுப்பிருவானுங்க இந்த அதுதான் மாரிலாம் சொல்றேன். பண்ணா. அ. அதுதான் சொல்றேன். அப்போ உனக்கு நீயே டிஃபரன்ஷியேட் வச்சுக்கிற. நம்மளுக்காக சும்மா செட்டு போட்டுருக்காங்க. இது ஒரு டாஸ்க் தானே. இதெல்லாம் அவ்ளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயமா? ஏங்க அதாவது வீட்ல எவ்ளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. உனக்கு ஜஸ்டிஸ் வேணும். உனக்கு ம். வந்து இதுக்கு ஒரு பெரிய விஷயத்துல எனக்கு ஒரு இம்பாக்ட் வேணும். என் பேர மாத்திக்கணும். இதுல நான் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். என்ன ஒருத்தவங்க அக்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத, இந்த கோர்ட் டாஸ்க் மூலியமா உனக்கு அது இன்னும் பெட்டரா நீ ஜனங்க கிட்ட ரீச் பண்ணி உன்ன நீ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஆமா. ஆர்குமென்ட்ஸ் மூலியமாவும், அந்த ஜட்ஜ்மென்ட் ம். மூலியமாவும், நீ ம். எதுக்காக கேஸ் போட்டுருக்க? இன்னொருத்தவங்க நம்ம மேல எதுக்கு கேஸ் போட்டுருக்காங்க? அத நம்ப எப்படி சாட்சிகள ஏத்தி, அத கிளாரிஃபை பண்றோம்ன்றது தானே இது ஒரு நல்ல டாஸ்க் இல்ல இது. ஆமா. இங்கேயுமே வந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு அது டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணாம, எனக்கு அது ரொம்ப தப்பு. வினோத் அவர மாத்திக்கிட்டே ஆகணும். அண்ட் அதாவது பார்வதி. ஃபேமிலி அப்படி, ஃபேமிலி இப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தோட பேர கட்டி காப்பாத்தணும்ன்றது நம்ம கையில இருக்கணும். மேடம் அத தவிர்த்து மத்ததெல்லாம் பண்ணிட்டு என் குடும்பம் அப்படி, என் குடும்பம் இப்படின்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? அதுதானே. எனக்கு அதான் தெரிய மாட்டேங்கி. பார்வதி வந்து இதெல்லாம் சொல்றாங்களே தவிர, செயல்ல ஒண்ணும் இருக்க மாட்டேங்குய்யா அவங்க கிட்ட ஒரு அப்படின்னு. செயலும் இருக்காது. அதுதான் வேஸ்ட்டு. அது ஒரு வேஸ்ட் கேட்டகரி. அதனால வேஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட அப்புறம் வந்து நான் அப்படிலாம் பண்ணனா? நான் அப்படியா பண்ணேன்? அடே நடிப்பு, நடிப்பு திலகம். அதுவும் சனி, ஞாயிறு வந்துட்டாலே நடிப்புக்கு குறைச்சலே எ கிடையாது. அது எங்க தான் இந்த நடிப்பெல்லாம் எங்க தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. சனி ஞாயிறு ஆனா எல்லாரும் நடிப்பு திலகம் ஆயிடுறாங்க. ஏக்கா. எல்லாருக்குமே சான்ஸ் குடுத்துருங்க பிக் பாஸ். இது முடிஞ்ச உடனே. உங்க Hotstarல எல்லாருக்கும் வாய்ப்பு குடுத்துருங்க. உங்க விஜய் டிவி சீரியல்ஸ்ல எல்லாம் வாய்ப்பு குடுத்துருங்க. விஜய் பார்வலாம் எதுக்கு போயிட்டு இனிமே இன்டர்வியூலாம் எதுக்கு? அவங்க பயங்கரமான ஒரு ரொமான்டிக் ஹீரோயின் கேட்டகரில வந்துட்டாங்க இப்போ. ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. எதா? எதா? ரொமான்ஸ், ரொமான்ஸ், ரொ அ ரொமான்ஸ் அது அது பேர் பேப். ரொமான்ஸ். ஒன்லி அது பேப் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இன்னொரு நாறி போன பேப். விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நேத்தே இத பேசணும்னு நெனச்சோம். நம்ம இருந்த அந்த ஆர்குமென்ட்ல விட்டுட்டோம். ம். சபரி நான் சொன்னேன்ல அந்த டாஸ்க் ரூமுக்கும், இது ரூமுக்கும் இவங்க உள்ள ஆமா. போயிட்டு வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு. சபரி அத நோட் கரெக்ட்டா. பண்ணியிருக்காரு பாருங்க. சபரி நோட் பண்ணி நேத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காப்ல. ஆமா. அதுக்கு அப்போ கிளாப் வீட்டு அடிச்சானுங்க. ஆளுங்களுக்கே தெரியாது. வீட்டு ஆளுங்களுக்கே தெரியுது. நீங்க போயிட்டு ஒரு இருட்டறையில ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் பண்றீங்க. ஒரு மைக் விஷயத்துல இவ்ளோ தப்பு நடந்துருச்சு. இவ்ளோ பனிஷ்மென்ட் குடுத்து கூட இந்த ஜென்மங்க திருந்த மாட்டேங்குதே அப்படின்றது தான் சபரி எல்லாம் சபையில அவ்ளோ டீசென்ட்டா எடுத்து வச்சது நேத்து.
அதெல்லாம் அவங்க பெர்சனல்கா அப்படிங்கிறாங்க பிஆர்ஸ் எல்லாம். பர்சனல்னா அப்ப வீட்டை வச்சு வெளியில வந்துருங்க. பிக் பாஸ் இஸ் நாட் பர்சனல். பிக் பாஸ் இஸ் a பப்ளிக் ஷோ. இட்ஸ் a ரியாலிட்டி ஷோ. மக்கள் நிர்ணயிக்கணும். மக்கள் பாக்குற ஷோ. உன் மண்ணாங்கட்டி பர்சனல் எல்லாம் டோர தொறக்க சொல்ற. வெளியில வந்து என்ன வேணா கூத்தடிச்சிட்டு என்ன வேணா பண்ணிட்டு போ. என்ன வேணா பண்ணிட்டு போ. எனக்கு எதுக்கு அப்படின்றேன் நான். டென்ஷனை குறைங்க. இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்னங்க பேசுறது? கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புன்றதே கிடையாது. இவ்ளோ பெரிய மேடையில இருக்கும். இது எத்தனை ஆயிரம் மக்கள் பாப்பாங்க. இது எத்தனை பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்ன ஏதுன்னு கூட ஒரு ஐடியா இல்லாம இப்படி பிஹேவ் பண்ணிட்டு திஸ் இஸ் மை பர்சனல். எனக்கு வரும். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங்கோ, ரொமான்டிக் ஃபீலிங்கோ, காதல் ஃபீலிங்கோ வரும் இந்த வீட்ல அப்படின்னா, அது எவ்ளோ அந்த அளவுக்கு டீசென்ட்டா மெயின்டெயின் பண்றது ஒரு பொண்ணு பையன் கையில இருக்குல்ல. ஆமா. சந்தி சிரிக்க விட்டா சந்தி சிரிக்க தான் செய்யும். அப்ப அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் தான். ஓகே. எனிவே இது வந்து இவங்க 2 பேரும் தவிர்த்திருக்கணும். இது இனிமே மத்த டாஸ்க்ல வினோத்தும் பண்ணக்கூடாது. பாருவும் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம சொல்ல தான் முடியும் ஆக்சுவலா. ஆமா. அவங்க ஆனா அத பண்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் ஒரு ஏவி ஒண்ணு போட்டாங்க தெரியுமா? தல டாஸ்க் ஏவி. நல்லா இருந்துச்சு. அது நான் 24 ஹவர்ஸ்லயே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். 1 ஹவர்லயே எடிட் பண்ணி போடும்போது பயங்கரமா இருந்தது. அது ஒரு நல்ல ஃபன்னான ஒரு வீடியோ. ஜனங்க எவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க. அத நீங்களும் பாருங்க. இந்த ஒரு டாஸ்க் நீங்க எவ்ளோ ஜாலியா எடுத்துட்டு போனீங்க. பிக் பாஸும் சொன்னாரு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். செம்மையா இருந்தது இந்த டாஸ்க் அப்படின்றது. சோ அங்க இருந்த கேப்டன்சிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே அத காமிக்கணும் அப்படின்றதுனால அந்த ஒரு குறும்படமா போட்டாங்க. நல்லா இருந்தது. இட் வாஸ் ஃபன். ஜாலியா இருந்தது ஆக்சுவலா. இவங்களுக்கே தெரியாம இவங்க ஒரு டாஸ்க் ஆட வச்சா மட்டும் தான் ஜாலியா இருக்கும். இல்லன்னா அது கான்ட்ரோவர்சியா மட்டும் தான் இருக்கும். ஆமா. ஆக்சுவலா இன்னொரு குறும்படம் நேத்து போட்டுருக்கலாம். இவங்கள உட்கார வச்சு எங்கெங்கெல்லாம் மைக்க மறைச்சு பேசினாங்க, எங்கெங்க கேப்சூல் மாத்தி பேசினாங்க, எங்கெங்க இப்படி கழட்டிட்டு பேசினாங்க மைக்க, அப்படின்லாம் ஒரு குறும்படம் போட்டா இன்னும் சென்சேஷனலா இருந்திருக்கும். ஓகே. நம்ம ஆசை தானே பட முடியும். அதுக்கப்புறம் டிசிஷன் பிபி டீம்ல தானே இருக்கு. அது வந்து பார்வதி காமுனாலே வந்து டிசிஷன் எடுக்க மாட்டானுங்க. எடுக்கவே மாட்டாங்க. நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா, கம்முன்றது காமு அப்படின்னு இவரே சொல்றாரு பாருங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு பேரு என்னென்ன பேர் வச்சிருக்காங்கங்க வெளியில. ஐயோ ரொம்ப பேடா இருக்கு. எனக்கு புரியல. அவர சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் அது ஹர்ட் ஆகும். அவர் பார்த்த பிறகு தொடச்சு போட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கு கமருதீனுக்கு. மக்ருதீன் வச்சிருக்காங்கக்கா. கேள்விப்பட்டீங்களா? மக்ருதீன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அப்புறம் என்னது பான் ஸ்டார்ன்னு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து என்னென்னமோ எதுங்க இவரை வச்சு சில வார்த்தைகள் சொல்ல முடியாது. நிறைய வார்த்தைகளை வச்சு ஓகே. அது அவங்களோட செயலுக்கு கிடைச்ச ஒரு பேரு. அது அவர் கையில தான் இருக்கு அதோட மாற்றங்கள். சோ நல்லா இருந்தது. இந்த குறும்படம் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. பார்க்க நல்ல கேப்டன்சியோட டாஸ்க் வந்து சூப்பரா இருந்தது. ஆமா. ஓகே. சோ அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து. இதுதான் பெரிய பஞ்சாயத்து சொல்லப்போனா. எஃப்ஜே ஆதிரை பஞ்சாயத்து. கேஸ் தானே சொல்றீங்க? ஆமா கேஸ் தான். இந்த கேஸ் ஏன் சீக்கிரம் முடிச்சீங்க அப்படிங்கிறது. ஏங்க நான் என்ன கேக்குறேன், அவங்களோட ஒரு பிளான் இந்த பொண்ணு நெறைய இடத்துல இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ கேஸ வாதாடின அது விக்ரம்க்குமே அது தோணுனதுனால தான் உள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடுறா. அதாவது அவங்க பிளான் என்னன்னா, மக்கள் முன்னாடி அவன் செஞ்சதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு மக்களுக்கும் அது கன்வே ஆயிடும். கோர்ட்லயுமே ஒன்ஸ் நம்ம சரண்டர் ஆயிட்டா ஜட்ஜால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க நினைக்கிற சாட்சி எல்லாம் மேல ஏத்த முடியாது. அதனால அப்படி பண்ணிடலான்னு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான் ஆக்சுவலா. நீ ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டு மறுபடியும் போய் ரூம்ல அந்த பொண்ண வெறுப்பேத்துற மாதிரி ஒரு பிஹேவ் ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா? அரோரா சொன்னா பாத்தீங்களா? கேஸ்ல வேணா நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா பிளான்ல நாங்க ஜெயிச்சிட்டோன்றது. அப்புறம் இன்னும் 2 வார்த்தைகளை சொல்லி விக்ரமும் கூட இருந்து இது எத்தனை நாள் பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. அவ அடங்கிட்டா பண்ணிட்டா. இது கலாய்க்க அந்த பொண்ணுக்கு இன்னும் ஆத்திரம் ஜாஸ்தி ஆகும். இன்னொன்னு போய் சாரின்னு போய் அரோரா உட்காரும்போது பேசுறது, ஆதிரை கிட்ட போய் பேசுறது எஃப்ஜே பண்ணாரு. அதெல்லாம் நடிப்பான்னு நான் கேக்குறேன். ஏன்னா கேஸ்ல நீங்க ஜெயிச்சிருக்கலாம், பிளான்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது என்ன வார்த்தை? அது தப்பு. 2வது அவரே சொன்னாரு, அந்த இடத்துல லைம் லைட் கிரியேட் பண்றதுக்காக அவங்க ஒண்ணு பண்றாங்க. அத ஆஃப் பண்ணுன்றதுக்காக நான் ஒண்ணு பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ உன்னோட சாரி நீ வருந்துறன்னு காமிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிங்னு தெரிஞ்சு போச்சுல எஃப்ஜே பண்ணது. அது நீங்க இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் சொல்றீங்கல்ல. எனக்கு என்னன்னா வந்து ஆதிரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு தான் எஃப்ஜேவை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் அந்த கேஸ போட்டாப்ல. அந்த அசிங்கப்படுத்துறது வந்து தப்பிச்ச ஒரு மாஸ்டர் பிளானா தான் நான் பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மாஸ்டர் சரி ஓகே மாஸ்டர் பிளான் பண்ண சாரின்னு பின்னாடி சுத்துனீங்க கேமரா முன்னாடி. அதெல்லாம் நடிப்பா. ஏன்னா போய் சொல்லியிருக்காரு, நான் ஆதிரைய பத்தி 10 விஷயம் எனக்கு தெரியும். 10 விஷயம் சொன்னா கரியரே போயிடும்ன்றது என்னங்க வார்த்தை? அது த்ரெட்டனிங் வார்த்தை கிடையாதா? பிளாக்மெயில் வார்த்தை கிடையாதா? அதெல்லாம் எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? சரி உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து யூ ஃபீல் சாரி. ஓகே ஏதோ ஒரு வகை அந்த பொண்ணோட எலிமினேஷனுக்கும் அந்த பொண்ணு போய் வெளியில ஃபேஸ் பண்ண அந்த விமர்சனங்களோ நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். மொத்தமா சபையில சாரி கேட்டுறலான்னு உண்மையாலுமே நீ அதை பண்ணி அந்த கேஸ முடிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட நீ அதுக்கப்புறம் வந்து வெறுப்பேத்தி இருக்க கூடாதுல்ல.
ம். ஏன் வெறுப்பேத்துன? அதுதாங்க சொல்றேன். அப்போ நீ வந்து ஏதோ ஒண்ணு அப்ப வீட்டுக்குள்ள வந்ததுலருந்து ஆதிரை கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணது, சாரி கேட்டது, நான் உன்ன அப்படிலாம் நெனைக்கல. நான் யூஸ் பண்ணிக்கணும்லாம் நெனைக்கல. அப்படின்லாம் சொன்னது, அப்ப எல்லாமே ஆக்டிங்ன்ற கணக்குல தானே கேட்டகரில தானே வருது. அ இதுக்கு அ கூடயும் எனக்கு விக்ரம் அப்படிதான் தோணுது. நின்றுக்கார்ல. விக்ரம் எல்லாத்துக்கும் நியாயம் பேசுறவரு. அது நின்னுருக்க கூடாதுல்ல விக்ரம். அதனால கண்டிப்பா. தான் விஜய் சேதுபதி சொன்னாரு, அவங்களுக்கு அவ்ளோ ஆதங்கம் இருக்கு. அவ்ளோ பிரச்சனைங்க அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது, ஏக்கா அவங்கள நீங்க அவங்கள வந்து நீங்க அவங்கள பேச விட்டுருக்கலாம். அவங்களோட சாட்சிகள மேல ஏத்தியிருக்கலாம். ம். ஏக்கா இல்லக்கா. அப்படின்றது வந்து ம். அவரு விஜய் சேதுபதி குடுத்த ஒரு அவரோட கருத்த அவரு சொன்னாரு ஆக்சுவலா. ஏக்கா இவ்வளவு ஆதங்கம் இருக்கிற ஒரு ஆளு, கழுத நேரா விஜய் டிவி ஸ்டார் சொன்ன மாரி தான். நேராவே கேட்டுற வேண்டியது தானே அண்ணன் சொன்ன மாதிரி. அதுதான் ஆதிரியோட மிஸ்டேக். ஆதிரை வந்து இதே வினோத்த உங்க முகத்தெரிய நான் கிழிக்க போறேன், பண்ண போறேன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்த மாரி, ம். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஸ்பேஸ் எடுத்திருக்கலாம். இல்ல போட்டு உடைச்சிருக்கலாம், பண்ணிருக்கலாம். பட் ஆதிரைக்கு என்னன்னா, நான் பப்ளிக்கா எவ்ளோ அசிங்கமா இருக்கேன் எஃப்ஜேன்ற ஒரு பேர வச்சு. அதுல ஆதிரைக்கும் பங்கு இருக்கு. ஆதிரை தேவையில்லாத ஆமா, அவங்களும் போய் எஃப்ஜேன்னு விழுந்ததுனால தான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அது. அது வெறும் எஃப்ஜே மேலயும் விழாது. ஆதிரை மேலயும் ஈக்குவலா மிஸ்டேக் இருக்கு. ஆமா. என்ன கேட்டா அதிகமான மிஸ்டேக் ஆதிரை மேல தான் இருக்கு. ஒருத்தன் அவாய்ட் பண்றான், சீன போடுறான், அக்கான்லாம் சொல்றான். ஆ. உன்ன வந்து ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல உன்ன அவாய்ட் பண்றான்மோ, நீ ஏன் போய் விழுந்த? சோ தவறு இருக்கு. சோ பட் நீ ம். பாதிக்கப்பட்டிருக்க. அதுக்கான ஜஸ்டிஸ் வரணும் அப்டின்னும்போது, ம். அது எனக்கு புரியல. எதுக்கு அவ்ளோ வெயிட் பண்ணணும்? அப்ப கோச் சீன் வரும்னு உனக்கு தெரியுமா? கேட்டா தெரியாது. கண்டிப்பா தெரியாது. எப்போ யார் எந்த பிபி டீம் ஃபிக்ஸ் பண்றது தான். சோ இவங்க ம். என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த 1 ஹவர்ல கொண்டு போயி, நான் ம். பேசினா தான் இது ஜனங்க கிட்ட கண்டிப்பா இது டெலிகாஸ்ட்க்கு போகும். 24 ஹவர்ஸ் ம். 24 ஹவர்ஸ்லயே மக்கள் பார்ப்பாங்க. ம். சோ, இவன் என்ன பத்தி பேசி வச்சிருக்கான், கொன்றுக்கான். நான் சாட்சியில ஏத்தி எனக்கான ஒரு நியாயம் ஓரளவுக்காவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்டின்றது தான் அந்த பொண்ணு இந்த கேஸ எடுத்துட்டு வந்ததே ஆக்சுவலா. ம். அது புரியுது. இந்த கோர்ட் சீனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. உனக்கு எவ்வளவோ சான்ஸ் இருக்கு. அந்த வீட்ல எல்லா இடத்துலயுமே நீ எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கேமரா 24 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் இல்ல. ஏக்கா, இப்ப நான் என்ன நெனைக்கிறேன்னா, இப்ப ஆதிரை வந்து என்னன்னா, இப்போ மத்த இடத்துல 24 ஹார்ஸ் ரெக்கார்டா இருந்தாலும் மத்த இடத்துல கேட்டிருந்தா, அது மேபி 24 ஹார்ஸ் எபிசோட்லயே போயிருந்திருக்கும். இப்ப கோர்ட் அததான் சொல்றேன். எபிசோட்ல அவங்களுக்கு 1 ஹவர்ல அது 1 ஹார். இன்னும் நெறைய மக்கள் இத பார்க்கணும். அவங்க சைடு நியாயமும் அவங்க தெரிஞ்சுக்கணும். எஃப்ஜேன்றவன் நீங்க நெனைக்கிற மாரி அவன் நல்லவன் கிடையாது. என்கிட்ட என்ன பண்ணானோ, விஹானா கிட்ட அதான் பண்றான். இவன் இப்டி சோ அண்ட் சோ, சோ அண்ட் சோ, சோ அண்ட் சோன்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த டாஸ்க்கே அவங்க சூஸ் பண்ணது ஆக்சுவலா. ஆமா. அது அது வந்து அவங்களோட பிளான் தான். நான் இவ்ளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ல, அப்ப என்னோட கேள்விகளுக்கு வந்து வா ஜனங்க முன்னாடி பதில் சொல்லு. ம். உன்னோட ஃபேஸையும் நான் வந்து காமிக்கிறேன் ஜனங்க முன்னாடின்னு பண்ணது தான் இது. நீ என்னடி கொண்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துற? உன்ன மன்னிப்பு கேட்டு எப்டி மொக்க பண்றேன் பாருன்றத இவங்க பிளான். ஆமா. ஆனா எனக்கு என்னன்னா, இவர் வீட்டுக்குள்ள ஆதிரை வந்ததுலருந்து மன்னிப்பு கேட்டதா இருக்கட்டும், ஆதிரை கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நெனச்சு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதா இருக்கட்டும், கேஸ் முடிஞ்ச பிறகு கூட போயி, நீ ஹக் பண்ணதா இருக்கட்டும், இது பண்ண அது எல்லாமே ஆக்டிங் மாரி ஆயிடுச்சுல்ல. நீ வந்து கேஸ் முடிஞ்ச பிறகு கலாய்ச்சிருக்க. ஆமா. அதுதானே அரோரா சொன்னாங்க. பாப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பாப். ஆதிரை வந்து இந்த மாரி வார்த்தைகள சொல்லி பேசினாங்க. அங்க 10 பேர் இருந்தாங்க. ஆமா. பிளஸ் விக்ரமும் இந்த ஒத்துக்கிட்டான். வார்த்தை. இது இது இன்னொரு வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை. கெரியரே மறுபடியும் நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, ஆதிரைய பத்தி 10 விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் கெரியரே பேசினா கெரியரே க்ளோஸ் ஆயிரும். கரியரே என்ன வார்த்தை அது? தப்பு இல்லங்க. அப்போ நீ எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்க. ஜனங்க முன்னாடி ஐயோ! ஆதிரை வந்துட்டாளாலே என்ன அட்டாக் தான் பண்ண போறா. அப்ப நான் சாரி கேட்டு, இந்த வீட்ல சாரி ஆதிரை நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு அப்படின்னு கேமரா முன்னாடி ஒண்ணு பண்ணனா, ஆப்வியஸா இந்த பொண்ணு எவ்வளோ அட்டாக் பண்ணுது. இந்த பையன் பாரு அவன் தப்ப உணர்ந்து வந்து சாரி கேட்கறான். அவன் வந்து அவன எக்ஸ்ப்ளைன் பண்றான். அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு வருதே அப்படின்லாம் வந்து ஜனங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும்னு பண்ண ஒரு ஆக்டிங்கா இல்ல எனக்கு தெரியுது இப்போ. கரெக்ட் தான்க்கா. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல எஃப்ஜே மேல மட்டுமா தப்பு இருக்கு? இருக்கட்டுங்க. ஏங்க இப்போ ஒருத்தன் கொலை பண்றான். தூண்டுறவனையும் சேர்த்து தானங்க அதாவது சொல்லியிருப்பான்ல ஒருத்தன் கொலை பண்ணுடான்னு காசு குடுத்துருப்பான்ல. ஆமா. காசு குடுத்துருப்பான்ல. வெறும் கொலை பண்ணவனையா புடிச்சு உள்ள போடுவாங்க. கொலை பண்ண சொன்னா காசு குடுத்தவனையும் சேர்த்து தானங்க உள்ள போடுவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. எல்லார் மேலயும் மிஸ்டேக் இருக்குங்க. நீங்க எஃப்ஜே மேல மிஸ்டேக் இல்லன்னே சொல்ல முடியாது. எஃப்ஜே மேல இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. எஃப்ஜே மேலயும் மிஸ்டேக் இருக்கு. ஆதிரை ஆதிரை மேலயும் மேலயும் இருக்கு. மிஸ்டேக் இருக்கு. ஆதிரை ஆதிரை மேல ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அந்த ஹர்ட் அது எல்லாமே சேர்ந்து தான் வந்து அவங்கள இந்த மாரி விஷயங்கள பண்ண வைக்குது. அப்ப ஆமா. இப்ப பாருங்க, இப்ப வீக்கெண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுல்ல. அப்போ ம். கோர்ட் சீன்ல அவங்க ஆனா பிராக்டிகலா பார்த்தா அவங்க தோத்துட்டாங்க. ஆனா சபையில ஜெயிச்சுட்டாங்க. சோ பிளான் ஆமா. பிரகாரம் விக்ரமன் எஃப்ஜே ஜெயிச்சுட்டாங்க. இவங்க தோத்துட்டாங்க. ஆனா ம். இன்னைக்கு சாட்டர்டே, சண்டேல ஆதிரையே இழுக்கல. இவரே கோர்ட் சீன வச்சு இழுத்து கொண்டு வந்துட்டார்ல சபையில. ஆமா. இப்போ எஃப்ஜேவோட ஃபேஸ் எப்படி கிழிஞ்சது? இப்போ இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல வந்தார் விஜய் சேதுபதி. என்னன்னா, நீ ம். உன்ன ப்ரூவ் பண்ணணும்னா அந்த கோர்ட்லயே நீ ப்ரூவ் பண்ணியிருக்கலாமே. இல்ல ஆதிரை நான் அப்படி நெனச்சு பண்ணல. நான் இப்படி நெனச்சு பண்ணல. நீ இப்படி ம். புரிஞ்சுகிட்ட, அப்படி புரிஞ்சுகிட்டேன்னு அவர் பக்கமும் சாட்சிகள கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம்ல.
பண்ணிருந்துருக்கலாம். சோ அந்த மேடைய இவரும் யூஸ் பண்ணிருக்கலான்றதுதான் விஜய் சேதுபதி வந்து சொன்ன ஒரு விஷயம். இவர் சைடு பாயிண்ட் இல்லக்கா. அதுதாங்க சொல்றேன். அப்ப யாரோட மிஸ்டேக் அது? இப்ப வீக்கெண்ட்ல இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க. என்ன கேட்டா சுத்தி சுத்தி ஆதிரைக்காக பேசின மாரி தான் இருந்தது. ஆமா, விஜய் சேதுபதி. இவருக்காக பேசல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆமா. மொக்க யார் வாங்குனா? விக்ரம் அண்ட் எஃப்ஜே எஃப்ஜே தான எஃப்ஜே வாங்குனாங்க. மெயினா இப்போ எஃப்ஜே தான் வாங்குனாப்ல இன்னைக்கு. நெறைய எஃப்ஜே வாங்கிருக்காரு. மொக்க வாங்குனாரு. அவருக்கு வாதாடின விக்ரமும் சேர்த்து வாங்குனாரு. விக்ரம் என்ன வாங்குனாரு? எல்லா டைமும் நான் கரெக்ட், பெர்ஃபெக்ட்ன்னு நெனச்சா அதுதான் தப்பு. என்ன ம். பண்றோம்ன்னு பார்த்து பண்ணுங்க. நீங்க பாப் பண்ணீங்களா இல்லையா? அதாவது கலாய்ச்சீங்களா இல்லையா? அதாவது இன்டைரக்ட்டா அந்த பொண்ண வெறுப்பேத்துனீங்களா இல்லையான்னு அரோரா கேட்ட கேள்விக்கு, ஆமா சார் பண்ணோம் நாங்கன்னு ஒத்துக்குறாரு. விக்ரம் பண்ணியிருக்க கூடாதுல்ல. அது மிஸ்டர் பெர்ஃபெக்ட் ஆ தானே அவரு. மத்தவங்கள ஆமா, பத்தி பேசுற விக்ரம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல. அது பண்ணியிருக்க கூடாதுல்ல எஃப்ஜே கூட சேர்ந்து. ஆமா. அந்த பொண்ணு என்ன ரணத்துல இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட கேஸ அந்த இடத்துல நீ கேஸ ஜெயிச்சுட்டேன், பண்ணிட்டேன், நான் பெரிய லாயர், நான் செஸ் மூவ் பண்றேன்னு நீ ஒண்ணு பண்ணிக்கிட்டு, அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஓகேடா முடிஞ்சிருச்சு. இத்தோட இத பத்தி பேச வேணாம். கலாய்க்கிறது, வெறுப்பேத்துறது எதுவுமே பண்ண வேணாம்னு விட்டுருக்கணும். ஆனா, நீங்க அந்த கேஸ வந்து பிளான்ல ஜெயிச்சு, அவள மொக்க பண்ணிட்டு, அத வெறுப்பும் ஏத்திருக்கீங்க. அத என்ஜாய் பண்ணி அந்த பொண்ண கஷ்டப்படுத்துனது தப்பு தானே அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுக்கா. அது அது பண்ணியிருக்க ட்ரோல் கூடாது. அது விக்ரமும் கூட சேர்ந்து எஃப்ஜே கூட பண்ணியிருக்க கூடாது. அண்ட் எஃப்ஜே இத்தன நாள் இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாரி கேட்கிறதா இருக்கட்டும், ஹக் பண்ணி நான் அப்படி நெனச்சு பண்ணல, நான் இப்படி நெனச்சு பண்ணல, உன் கேம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அது எல்லாமே ஆக்டிங்கா தோணுது. நீயும் கேமரா முன்னாடி தான் நல்லவன் காமிக்கிறதுக்காக ஒரு ஆக்ட்ட போட்டுருக்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஆ இப்ப வந்து அவரு பிரேக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ வந்து இந்த இந்த அரோரா. கிஸ் சீன் ஒண்ணு போயிருக்கு. கிஸ். அதாவது இப்ப விக்ரம் விளையாடி முடிச்ச பிறகு எனக்கு ஒரு ஹக் குடுங்க அப்படின்னும்போது, நான் வந்து ஆ. எஃப்ஜேவ வந்து ஒரு கிஸ் கேட்டேன். அதுக்காக எல்லா ம். கேமரா முன்னாடி போயிட்டு கிஸ் கிஸ். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ம். அதுல தான் இந்த இந்த அரோரா இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தது. என்ன ஆமா. டாபிக்னா, சார் இவங்க வந்து உள்ள இந்த சொன்னாங்கல்ல, ஆதிரைய ம். பத்தி ஒரு 10 விஷயம் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சா வந்து கரியரே போயிடும் அப்டின்றது. அதுல ஒரு நல்ல விஷயம் அரோரா எஃப்ஜே கிட்ட சொல்லிருக்காங்க. என்னன்னா, "இத நீ பேசாத. ஆ. பேசுனனா அந்த 10 விஷயம் நம்ம ஒரு ஷோல இருக்கோம். அந்த என்ன 10 வேணாலும் விஷயம் சொன்னினா மொட்டையா, ஜனங்க என்னென்ன இமேஜின் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாலும் அது எத நெனைப்பாங்க. எத வீடு கட்டி வைப்பாங்க." ஆமா. அது கரெக்ட்டான விஷயம் தானங்க அரோரா சொன்னது. சரியான பாயிண்ட் அது. நீ ஆமா. வந்து ரேண்டமா அப்படி த்ரோ பண்ணிடுற. நான் வந்து ம். நான் வந்து ஒரு விஷயத்த அப்படியே த்ரோ பண்ணிடுறேன் ஜனங்கிட்ட. நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அந்த 10 விஷயம் என்னென்னன்ட்டு. எனக்கு 10 விஷயம் ம். தெரியும். ஆனா, நான் அது என்னன்னு சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க அதுல வீடு கட்டி, சிமெண்ட், ம். ஜல்லி இதெல்லாம் போட்டு நீங்க வீடு கட்டி நீங்க அத இது ஃபங்ஷன்லாம் பண்ணி நீங்க ஒரு விஷயம் பண்ணிக்கோங்கன்ற மாரி த்ரோ பண்ற மாரி தானே ஆவுது. ஒண்ணு ஆமா. பிளாக்மெயில் பண்றது. இன்னொன்னு விமர்சனம் பண்றதுக்கு இவரே இடம் குடுக்குறது. ஜனங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டோம். என்ன வேணா வாயில போட்டு மென்னு துப்பட்டும் அப்டின்றது தான ஒரு ஐடியா. அது ஆமா. வந்து அரோரா கரெக்ட்டா தான சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன் சார் இது வந்து தப்பு. இந்த மாரி ஏக்கா ஒரு ஷோல அப்டி அது பண்ணக்கூடாதுன்ட்டு. எனக்கு அரோரா எனக்கு அரோரா பாயிண்ட்டா பேசுனாங்க ஆக்சுவலா. ஆமா. இன்னொன்னு அரோரா பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம ஊர்ல தான் ஒரு பொண்ணுக்கு ஒண்ணுன்னா உடனே ஜோடிக்க ஆரம்பிச்சுருவாங்களே. காது, மூக்கு போட்டு ஆ வாய் இதெல்லாம் வச்சு. ஆமா. ஈஸியா அழகா விமர்சனம் பண்ணி காரி ஆமா. துப்பிட்டு போயிடுவாங்கங்க. அது என்ன பண்ண பொண்ணு முடியும்? அத எடுக்கவும் அ முடியாது. நீங்க ஆமா. என்ன எந்த சினாரியோல போய் நின்னாலுமே அந்த ச்சீ அப்டின்றது மனசுல எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்கும். பார்க்கும்போதெல்லாம் ம். அந்த ச்சீ ஞாபகம் வந்துட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல. ஏக்கா இன்ன அது வரைக்கும் ஒண்ணுமே நான் பண்ண சொல்றேன்க்கா. முடியாது. ஆமா. ம். பிக் பாஸ்ல உள்ள ஆர்டிஸ்ட்ட நான் இன்டர்வியூ எடுக்கும்போதுக்கா, பூர்ணிமாவா இருக்கட்டும், இல்ல மத்த ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் 2, 3 சீசன் முடிஞ்சிருச்சு. அந்த சீசன். ஆனா இன்னமும் வந்து இன்டர்வியூல உட்காரும்போது, தலைவரே பார்த்து தர்ஷன் மொதற்கொண்டு சொல்றேன். ஏங்க அத நான் கேட்காதீங்க. சீரியஸா அ, சொல்றேன். ஜூலின்ற ஒரு பொண்ணு. அ, பெர்சனலா எனக்கு அந்த பொண்ண தெரியாது. அது உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்கலாம். இல்ல அந்த சீசன்ல வந்த மாரி நெகட்டிவாவும் இருக்கலாம். ம். ஆனா, அந்த பொண்ணு ஜூலின்னு எடுத்தாலே மக்களுக்கு உடனே பிக் பாஸ்ல ஓவியாவ இப்படி பேசுச்சே, ம். ஓவியாவ இப்படி பண்ணுச்சேன்றது தான் ஜனங்க மனசுல உடனே ஸ்ட்ரைக் ஆவுற ஒரு விஷயம். ஆமா. சோ, அதே மாரி வனிதா அவங்களுமே, அவங்க என்ன வேணா பெர்சனல் லைஃப்ல ஸ்ட்ரகிள் இருக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனா, அவங்கள நம்ம எப்படி விமர்சிப்போம்? ஆப்வியஸா பிக் அவங்களோட பாஸ் யூடியூப் வனிதாக்கா. விமர்சனங்கள், அவங்க ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கட்டும், பிக் பாஸ் இஷ்யூவ தானே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரோம். அவங்கள ஆமா. நல்ல சைடு நம்மளுக்கு கொண்டு வருமா? சோ, ம்ஹ்ம். கரெக்ட் தான். அரோரா சொன்னது கரெக்ட் தான். நம்ம இப்ப பேசுற பாயிண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ ஆமா. உன் இஷ்டத்துக்கு வார்த்தைய விட்டுட்டு போயிடுவ. ம். அப்ப ஜனங்க அது என்ன வேணா ஜோடிச்சு பேசிக்கலாம்ல. அது அரோரா சொன்னது ஒரு சூப்பர் பாயிண்ட். அதுக்கு தான் அப்ரிஷியேட் பண்ணாரு. சரியான பாயிண்ட் சொன்னீங்க. தவறு ம். எஃப்ஜே நீங்க அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு. அதுக்கு உடனே காண்டு பட்டுக்கிட்டு, ம். போயிட்டு அரோரா கிட்ட வந்து, "நீ எப்படி இந்த பேசுவ? மாரி பண்ணுவ?" ஆமா. இந்த மாரி பேசாத. சொல்லுவ. உடனே பேசுறதுனால துஷார பத்தி எடுத்தா உனக்கு ஓகேவா? உன் ஆமா. பாயிண்ட் எடுத்தா நான் இந்த மட்டும் வேணான்னுவ. நீ மட்டும் ஆமா. எங்களுது பேசுவியா? பண்ணுவியா? அப்படின்றது. இன்னொரு வார்த்தை ஒண்ணு விட்டாரு பார்த்தீங்களா? அவர் ஹோஸ்ட் அவர்கிட்ட அப்படிதான் பேசணும் அப்படிதான் மரியாதையா. ஏக்கா இன்னொன்னு சொன்னாப்ல. இந்த வாரம் முழுக்க நான் துஷார் வச்சு உன்னைய பேசுறேன். நீ எப்படி இருக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு. இவங்க இப் எல்லாருமே அதாவது இப்ப எஃப்ஜேவா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், கமருதீன பார்த்து பண்றது தான் எஃப்ஜேலாம். ம். அரோரா வாய தொறந்தாலே துஷார வச்சு அட்டாக் பண்றது. துஷார வச்சு அந்த பொண்ண டார்கெட் பண்றது. ம். அவ்ளோ சபையில அவ்ளோ கலாட்டா பண்ணி நான் இப்படிதான், இப்படிதான் விஜய் சேதுபதி சொன்னாரு பார்த்தீங்களா? என்னங்க இங்க வந்தோனே அமைதியாயிட்டீங்க?
ஆமா. பேசுங்க. இப்ப பேசுங்க. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்ன கிழிச்சிருவியாடா பேசுடா. நீ டிசைட் பண்ணக்கூடாது. அரோரா என்கிட்ட என்ன சொல்லணும், என்ன கருத்து இது பண்ணணும் நீ டிசைட் பண்ணக்கூடாது. அது அந்த பொண்ணோட அ இஷ்டம். உடனே ரெவ் ஆவுன்னா துஷார கொண்டு வந்துடுறீங்க. எல்லாரையுமே இன்டைரக்ட்டா எஃப்ஜேவ மட்டும் கிடையாது. கமருதீனையும் சேர்த்து சொன்னது தான். ஆனா என்ன தெரியுமா? கமருதீனையும் நிக்க வச்சு, நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு வந்த மாரி அதாவது துஷார், 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 துஷார்ன்னு அந்த பொண்ண டார்கெட் பண்றத மூடிக்கிட்டு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா துஷார்ன்ற கேரக்டர் இப்ப வீட்ல இல்ல. ஆமா. ஏங்க ரெவடிசம் பண்றாராக்கா எஃப்ஜே? ரெவடிசம் அவரு ஆவுன்னா இப்போ அதே கமருதீன் கிட்ட, பார்வதி கிட்ட சண்டை போடும்போது நம்ம என்ன சொன்னோம்? கரெக்ட்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு போடுறாரு பாருங்க. இவரு தாங்க கரெக்ட் கமருதீன், பார்வதி கிட்ட. ஆனா அதுவே அவர சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவரு ஆமா. பாதிக்கப்படுறாருன்ன உடனே அது எப்படியெல்லாம் ப்ளே பண்றாரு பாருங்க. இது எப்படி நியாயமா படம்? அரோரா நீ எப்படி டிசைட் பண்ணுவ? அரோரா என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது? என்ன ம். அட்ரஸ் பண்ணணும், அட்ரஸ் பண்ணக்கூடாது நீ எப்படி பேசுவ? அதுதான். இந்த பேசக்கூடாதுல்ல. இப்ப என்னன்னா, ஆதிரியும், எஃப்ஜேவும் வீட்ல இருக்காங்கங்க. அது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆனா துஷார்ன்றவன் வெளியில வந்துட்டான். ஆமா. நீ இப்போ எத்தன வாட்டி அந்த பொண்ண துஷார், துஷார், துஷார்ன்னு அட்டாக் பண்ணுவீங்க? ஏக்கா அதே அதே அதுதான் உங்க மாரி கேம்னா பண்ணிட்டு போங்க. ஆனால், அந்த பொண்ணுக்கு தான் அது சிம்பத்தியா மாறும். ஏன்னா, அவன் வீட்ல இல்ல. அவன் போயே 4, 5 வாரம் ஆகுதுங்க. அக்கா புரியுதுக்கா. இப்ப இந்த மேட்டர் பேசும்போது எஃப்ஜே கேட்டார்ல. அப்படியே நிக்க வச்சு கமருதீன் காமா அதுதான் கேட்டு சொல்றேன். கமருதீன நிக்க வச்சு, ஆ, சூப்பரா நீ என்னப்பா ஆவுன்னா எல்லாத்துக்கும் துஷார இழுத்துட்டு வந்துடுற. உனக்கு என்ன வாயில அவ்ளோ துஷார ஆ, புடிக்குமா? நீ யார்ப்பா எல்லாத்துக்கும் அந்த பொண்ண துஷார வச்சு டார்கெட் பண்றதுன்னு கேட்டிருக்கணும். ஆமா. ஒரு இடத்துல கேட்டாரு. எங்க கேட்டாரு தெரியுமா? பேக் டூ பார்வதி அண்ட் கமருதீன் கேஸ். ஆ, பேக் டூ இ கமருதீன் பார்வதி கேஸ்க்கே வந்துருவோம் அப்படியே. வந்துட்டு ம். அங்க என்ன ஆகுதுன்னா, பார்வதி பக்கா பிளான். நம்ம ரிவ்யூலயுமே நம்ம பேசினோம். இவன ஆமா. சாட்சிக்கு வச்சா இவன நம்ப முடியாது. எனக்கு ஏறியுமே உளறிருவான். அவளுக்காக பேசிடுவான். இல்ல அவளுக்கு சாட்சி சொல்றதுக்கும் வந்துருவான். ஏன்னா, இவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவள ம். புடிக்கும். அரோராவ புடிக்கும். இவன நம்ப முடியாதுன்றதுனால, இந்த அம்மா புத்திசாலித்தனமா லாயர் ஆக்குனாங்க. அப்பவும் அவன் கேட்கறான். நான் ம். சாட்சியா வரட்டுமா? வேற ஏதாவது வரட்டும். இல்ல, இல்ல. உன்ன வந்து சாட்சியா மாத்தி இது பண்ணிடுவாங்க. நீ எனக்கு லாயரா வா, லாயர் வா, லாயர் வான்னு. இதே லாயர்ல தோத்த உடனே என்னன்னு பொலம்பிட்டு இருந்தாங்க அமித் கிட்ட. அமித் வந்து பேஸ் அந்த மைக் கேஸ்க்கு ஆஜரானார்ல. ஆமா, அதுலருந்து என்ன பேசிட்டு இருக்காங்க? நான் உன்ன போட்டுருக்கணும்டா அமித். நீ ஆமா. எனக்காக நீ பாயிண்ட் பாயிண்ட்டா பேசியிருப்பான். அவன் அவன் பேசவே இல்ல, பாயிண்ட் பண்ணவே இல்ல. அங்க வந்து கூட அவளுக்கு சாதகமா இருக்கிற மாரி நெறைய விஷயம் பண்ணான் அப்டின்ட்டு. ஆமா. சோ அங்கேயுமே ஒத்துக்கிட்டாப்ல. அதுதான் ம். புரியல. அப்போ ஒரு ஒரு டாஸ்க் இதுன்னு வரும்போது கூட நீ கமருதீனுக்கு எந்த வகையுமாவே உண்மையாவே இல்லையேங்க. ம். இவங்க ரொமான்ஸ்ன்றாங்க, காதல்ன்றாங்க. எனக்கு ஃபீலிங்ஸே இந்த வீட்ல இருக்கக்கூடாது. தட்ஸ் மை ஒப்பீனியன்ன்றாங்கல்ல. ம். அந்த இடத்துல கமருதீன் ஏய் உனக்கு நீ பண்ணது எல்லாமே சொத்த. ஆமா. கமருதீனும் ஒரு சொத்த. இந்த ம். கேஸ்லயே ஒரு நெறைய விஷயம் சொத்தையா பண்ணியிருக்கீங்க. நீ ம். தான் வந்து கமருதீன வேணும், 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 வேணும் நீ எழுதி குடுத்த பாயிண்ட்ட தான் உள்ள வந்து ஆனா ஒரு மாரி அவனோட ஸ்டைல்ல ஒரு சம்பவத்த பண்ணிட்டான். தோத்துட்டான்ன உடனே அவனையே ஏன்டா லாயரா போட்டோம்? ம். அமித்த போட்டுருக்கலாமேன்ற. அப்போ நான் என்ன அ பண்றது உன்ன? அ அதுதான் பார்வதியோட வித்தை. ஆ புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அம்மாக்கு சாதகமா அ இல்லன்னா, அது எப்பாற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்கள குறைச்சு, இன்னொருத்தங்கள தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. அப்பாற்பட்ட சூப்பர் கிரேட் பார்வதி. லேடி அவங்க. விஜே அப்பதான் வந்து பார்வதி. கேட்டாரு. அ. அப்பதான் விஜய் சேதுபதி கேட்டாரு. இவங்க சொன்னாங்கல்ல, "சரி உங்க ஃப்ரெண்டுக்காக இவரு என்ன வேணா பண்ணுவாரு சார்ன்னு." அதே ஃப்ரெண்ட தான் இவரு சொன்னாரு. ம். ஒரு 4, 5 நாள் முன்னாடி அரோராவ ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும்னு ஒரு கிளாஸ்ல கேட்டதுக்கு, இவரு எங்கெங்கேயோ போய் என்னெல்லாம் பண்ணி அந்த பொண்ண டார்கெட் பண்ணாரு. ஆமா. துஷார் பத்தி என்னெல்லாம் பேசுறாருன்னாங்க. பண்ணாரு. ஆமா. அப்படி பண்ணவரு, இவரு ம். கோர்ட் சீனுக்கு வந்து இந்த பொண்ண சப்போர்ட் பண்ணிடுவாரா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டாரு. அப்போ பேசணும்னா நீ பேசியிருக்கலாம். ம். பேசணும்னா கரெக்ட்டா பாயிண்ட்டா நின்னு வாதாடி இருக்கலாம். சும்மா ஆமா. பார்வதி வந்து ஃப்ரெண்டுக்காக பேசிடுவாங்க, பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் லாயரா சேஃபா அந்த அம்மா கிரிமினலா யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனச்சாங்க. ஏன்னா கிரிமினல் ஃபேமிலில கோர்ட்ல ஆமா. வந்து கிரிமினலுக்கு வாதாடுற ஒரு கோர்ட் ஆமா. ஃபேமிலில அவங்கது. கிரிமினல் லாயர்ஸ். ம். ஆமா லாயர்ஸ் இல்ல. சோ அந்த அம்மா வந்து இவன சாட்சியா விடக்கூடாதுன்னு லாயரா இழுத்துட்டு வந்து மொக்க வாங்குனாங்க. ஆக்சுவலா மொக்க தான் வாங்குனாங்க. ஆமா. என்ன என்ன எ எ என்னத்த அதுதான் சொல்றதுக்கா? புரியல. அந்த இடத்திலயுமே இவரு அமித். சொல்றாரு, "அரோராவ எவ்ளோ வம்பிழுத்தீங்க? ம். எங்கெங்கேயோ போய் எதேதோ கொண்டு வந்து எவ்ளோ பேச தெரியுது." அப்பவே சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? "ஏங்க ம். நீங்க ஆவுன்னா துஷார் டாபிக் எடுத்துட்டு வந்து அவங்கள டார்கெட் பண்றீங்க. இந்த வீட்ல என்ன துஷார் இருக்கான்னா?" அங்கேயும் ஆமா. கேட்டுருக்கணும். அங்க ஆமா. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அங்கேயாச்சும் வாய மூடியிருப்பாரு கமருதீன். ஆமா. எஃப்ஜேக்கு சொல்லும்போது, கமருதீன் பாயிண்ட் வரும்போது கமருதீனுக்கு சொல்லியிருக்கணும்லன்றேன். ஏன் சொல்லல? ஏக்கா, என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி கமருதீனுக்கும், பார்வதிக்கும் ரொம்ப சாஃப்ட் கார்னர் பாக்குறாருக்கா. ரொம்ப சாஃப்ட் கார்னர் பாக்குறாரு. அதாவது எப்படின்னா, வெளி உலகத்துக்கு எப்படி கொண்டு வராங்கன்னா, நாங்க அட்டாக் பண்றோங்க. நாங்க அட்டாக் பண்ணாம கிடையாது. ம். நான் பாருங்க நாங்க அட்டாக் தான் பண்றோம். ஆனா நாங்க பின்னாடி பேக்கப்பும் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியாம ஒரு பேக்கப் பண்ணுவோன்றாங்க. ஆ. ஆனா அது பச்சையா தெரியுது. ஆமா. எஃப்ஜேக்கு சொல்றீங்க. ஏன் ம். எத்தன தடவ வந்து துஷார வச்சு பேசுவீங்க அப்டின்ட்டு. ம். கமருதீன நிக்க வச்சு,
அரோரா டாபிக்கை இன்னைக்கு அழகா பேசியிருக்கலாமே. ஏங்க அவங்க போய் அமித் கிட்ட இந்த கிளாஸ் ஏன் இது பண்ணல? இது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அமித் கிட்ட கேட்டதுக்கு, நீங்க ஏங்க சம்மந்தமே இல்லாம போய் அவங்கள வம்பிழுத்து துஷார் பேரு, பிரவீன் பேரு ம். எல்லாத்தையும் எடுத்து அவ்ளோ பண்ணீங்க அப்படின்றதையும் ம். ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலான்றேன். ஆமா. சோ அது ஒரு லேக் ஆகுது. அது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு எனக்கு தெரியல. சுத்தி சுத்தி பார்க்கும்போது அரோரா எப்படின்னா, நெறைய இடங்கள்ல பயப்படாம பாயிண்ட்ஸ கொண்டு வந்து சபையில பயங்கரமா பேசுறாங்க. ஏக்கா, இன்னைக்கு அவரு விஜய் சேது சொன்னது தெரியுமா? இந்த புது ஆ. அரோரா நல்லா இருக்கு. இத அப்படியே வச்சுக்கோங்க. ஃபயரா இது இருக்கு அப்படின்னு. முன்னாடில இருந்தே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு அ சொன்னாரு. 5 வாரம் ஆ வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்லங்க. ஆமா. அதுதாங்க நான் சொல்றேன். ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் எங்கேயுமே இப்பவுமே துஷார் இருந்திருந்தா அந்த பொண்ணு வேஸ்ட். ஒருவேள ஆமா. காதல் கதைக்காக துஷாரும், அரோராவும் இருந்திருந்தனா கூட, இந்த நீங்க நல்லா அரோராவ நம்ம பார்த்திருக்க முடியாது. இந்த மொக்க ஏக்கா அரோரா, இப்ப 18+ பேசுற அரோரா, இந்த அரோராவ தான் நம்ம பார்த்திருப்போம். ஏக்கா துஷார் போனதுனால அவங்களுக்கு பிளஸ் ஆயிடுச்சு அது. அதான் என்னைக்குமே வந்து காதல் கண்ண மறைச்சிரும்க்கா. அது இருக்கிற வரைக்கும் ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அப்புறம் அது காதலே 24 மணி நேரம் புடிச்சுன்னு இருந்தா ஏங்க சம்பாதிக்க தேவையில்ல. போய் நம்மள அது நம்பி வந்து ஒருத்தன் ஷோ நடத்துறான். ஒரு அக்ரீமென்ட்ல சைன போட்டு வாரம் வாரம் காசுன்னு உள்ள போறீங்களே! நீங்க கூத்தடிக்கிறதுக்கா போறீங்க? கூத்தடிங்க. ஆ, அதுக்கான ஆ, இடமும் இருக்கு அதுல. ஆனா அதையும் தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும்லங்க. கரெக்ட். 5 வாரம் கழிச்சு தான் வந்து இவங்களுக்கு வந்து பல்ப் எரியுது. அப்புறம் தான் கேம் விளையாடுவேனா? அதுதான் எண்பது சொல்றேன். ம், அதே இந்த அரோரா பிகினிங்ல இருந்தே இருந்திருந்தால், இப்ப ம். இதே அரோராவ நம்ம டாப் 5க்கு கூட பேசியிருக்கலாம். ஆமா. இந்த பொண்ணு கெப்பாசிட்டி இருக்குப்பா. சரியான பொண்ணுப்பா. இது வந்து எங்கேயுமே மைண்ட சிதற விடாம பக்கா ம். கேம விளையாடுதுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். 5 வீக்ஸ் போயிடுச்சுல்ல உனக்கு. ஆனா, ஆமா. இப்பவும் ஒண்ணு விட்டு போல. பாயிண்ட்ஸ ரொம்ப அழகா, தெளிவா, பயப்படாம எடுத்து வச்சு, ம். செம்மையா பேசுது அந்த பொண்ணு. வேற ஆமா. நல்லா லெவலு. இருந்துச்சு. அத சொன்னாரு. நீங்க எடுத்து வைக்கிற விஷயங்கள், நீங்க பண்றது இந்த அரோரா ரொம்ப சூப்பரா இருக்குன்னும்போது எரிஞ்சிருக்கும் பார்வதிக்கு, கமருதீனுக்கு கூட எரிஞ்சிருக்கும். ச்சீ! நம்மளலாம் வச்சு இந்த வாரம் இவ்வளோ செஞ்சாங்களே! இவ்வளோ மட்டும் நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்களே! திவ்யா விஷயத்திலயும் எரிஞ்சிருக்கும். ஐயோ! ஆமா. நம்ப அவ்ளோ ஒரு இதுல சண்ட போட்டா இவள வந்து பாராட்டி நம்மள டம்மி பண்ணிட்டாங்களே! ஆக்சுவலா பிளஸ் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து திவ்யாக்கும், அரோராக்கும் தான். ஆமாக்கா. ஏக்கா திவ்யாவுக்குலாம் ரொம்ப நல்ல ப்ளஸ் பாயிண்ட்க்கா இந்த வாட்டி. ஆமா. நெறைய சப்போர்ட் பார்க்க நல்ல முடிஞ்சுச்சு அந்த பேரு. அரோராக்கும் நல்ல பேரு. ம். திவ்யாக்குமே ரொம்ப நல்ல பேரு. ஸோ ம். இதெல்லாம் போச்சு. ஓகே வேற என்ன விஷயங்கள் போச்சு? வினோத் அண்ட் அது ஆதிரேயோட வினோத் கேஸ் போச்சு. அவ்வளோதான். ஓகே. இதெல்லாம் முடிஞ்சுச்சு. அது அடுத்து வந்து வியானா வெளில நல்லபடியாவே வந்தாப்ல எவிக்ஷன்க்கா. எது? எவிக்ஷன் வெளில. வியானா வெளில வந்தாப்லயே எவிக்ஷன் ஆயிருச்சு இன்னைக்கு. எவிக்ட் ஆயிட்டாப்ல வியானா. அது தெரியும். வியானா. சொல்றேன். கோர்ட் ஆ. கேஸ்ல வினோத் ஆதிரே கேஸும் போச்சு. ஆமா. அதுல இதுவும் ஒண்ணும் முடிச்சு. பெருசா இல்ல. அது கரெக்ட்டா தான் போச்சுன்ற மாரி விட்டுட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து விஹானாவோட எவிக் எலிமினேஷன பார்க்க முடிஞ்சது. விஹானாவுமே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஸ்டேஜ்ல. என்ன ம். ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு 2 வீக்ஸா நான் விட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ஏன் வெளில வந்தேன் அப்படின்றது வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க. அண்ட் பிக் பாஸ் உள்ள பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், "ஐ லவ் ம். யூ பிக் பாஸ்" அப்படின்னோன அவருமே "ஐ லவ் யூ விஹானா" அப்படின்னு விஹானா ஆ. ஸ்டைல்லயே சொன்னதா இருக்கட்டும். அண்ட் நீங்க அடுத்த வருஷம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு உங்க படத்தோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனுக்காக ஒரு விஷயத்த வரணும். இல்லன்னா உங்கள பாக்ஸ்ல அடைச்சு போட்டுருவேன். ஒரு டப்பால போட்டுருவேன். அவங்க அடைச்சு டயலாக் போட்டுருவேன் தான். அப்படின்னு டப்பால விளையாடின அடைச்சு விஷயமா போட்டுருவேன். இருக்கட்டும். ம். ம். ரொம்ப கியூட்டா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எக் ஃபோட்டோவ அழகா காமிக்கும் போதுல, திருப்பி "ஏய் ஒழுங்கா காட்டு கேமரால ஒழுங்கா ஏய் எனக்கு பிடிக்காதவன் இந்த ஃபோட்டோல இருக்கான்." யார் அப்படின்னா எஃப்ஜேன்னு சொல்றதா இருக்கட்டும். ஆமா. எக்கா கண்டிப்பா சுபிக்ஷா சொன்னாங்க, "இனிமே நான் விஹானாவ தேடுவேன். விஹானா இல்ல." அப்படின்றது. ம். என்ன இப் கேட்டீங்கன்னா, ஓகே. 10 வாரம் விஹானா அதிகம் தாங்க. என்ன கேட்டா அதிகம் தான். பட் நீங்க ஓகே. அத விடுங்க. அத விடுங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஒரு பொண்ண விட்டு வைக்க மாட்டார்ல நம்ம காமு அப்படிங்கிற ஆ மாரி அததானே மேடம் ஒரு என்னெல்லாம் ஒருத்தருக்கு கெட்டு வரும்போதே வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்வதிக்கு வந்துரலாம். பார்வதிக்கு என்ன சொன்னாங்க, "நேத்து இப்படிதான் என்ன போட்டு இது பண்ண. நான் இங்க வந்துட்டேன். இப்படிதான் வாரம் வாரம் நீ ஒருத்தர போட்டு நோண்டுவ. அ, நான் விட்டுட்டேன். அதனால தான் இங்க வந்துட்டேன். மத்தவங்களலாம் ஒண்ணு பண்ணுவேன்ற" மாரி அ, பார்வத்த டார்கெட் பண்ணதா இருக்கட்டும். ஒருத்தர் அழகா அடிச்சுட்டு வந்து ஆமா. கமருதீன் வேல பார்த்தீங்களா? அவரு தாங்க ரியல் பிளே பாய் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 அவரு. ஏக்கா எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி, யாருமே அ, இல்லாதப்போ, விஹானா கிட்ட போயிட்டு, "உங்க அம்மா கிட்ட வந்து பேசட்டுமா? நீ ஃபர்ஸ்ட்டே எனக்கு வந்து அதாவது வீக் வந்த ஃபர்ஸ்ட்டே நீ எனக்கு ஒரு இது குடுத்திருந்தன்னா, எனக்கு இந்த 2 பிரச்சனை இல்லாம நான் இதுவா இருந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லி அவரு அ. பேசியிருந்திருக்கிறாரு. அப்போ ஏக்கா இன்டைரக்ட்டா அவரு வந்து டைரக்ட்டா இல்லாம இன்டைரக்ட்டா ட்ரை பண்ணியிருக்காரு விஹானாக்கு ஆக்சுவலா. ஏக்கா யோசிச்சு அடங்க பாருங்களேன். முடியல. இல்ல அடங்க முடியல. புதுசு அதுதான். புதுசா கேக்குது. புதுசு எது புதுசா கேக்குது ஆளுக்கு. பாருங்க. ஏக்கா நான் வந்து எவ்வளவோ பேர் கேட்டுருக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்கிறேன். என்ன திஸ் மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்க்கா. என்னம்மா ஒரு கான்ஃபிடன்ட் 2 பத்தாது ஆ 3 வேணும். அதுக்கு இவ்வளவு கூட விஹானா ஒண்ணு சொல்லுச்சு பாத்தீங்களா? அது அழகா போட்டு உடைச்சிருச்சு பாருங்க. சார் எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி வருவாரு. உங்க அம்மாட்ட பேசட்டுமான்னுவாரு. வீக் 1 நீ எனக்கு ஒரு இது குடுத்திருந்தன்னா, இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இந்த 2 பிரச்சனை அது பார்வதிக்கு தெரியுமான்னா, பார்வதி உடனே தெரியும்ன்றது தெரியாதுன்னு, உடனே பார்வதி பத்தி ஒரு ஜர்க் குடுக்குது. இவரு பெருமைன்னு நெனச்சுக்கிறாரு கமருதீன்.
இது பெருமையே கிடையாது. ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஜாலியா இருக்கலாம். பார்க்குற எங்களுக்கு தான் என்னடா இந்த மனுஷன் இப்படி நடந்துக்கிறாரே பெண்கள் விஷயத்துல அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுக்கு செம்ம டயலாகும் ஒண்ணு குடுத்தாங்க. வெளியில வாங்க எங்க அம்மா கையில குக்கர் வச்சிருப்பாங்க அப்படின்னாங்க விஹானா. ஏக்கா அவங்க ம். ஒரு தீராத விளையாட்டு பிள்ளைக்கா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அந்த தப்பான மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. பிக் பாஸ் வீட்டுக்கே வந்திருக்க கூடாது. அவரு அழகா ஜாலியா வெளியில குஜாலமா இருந்துட்டு, அப்படி போற ஒரு ஆளு பிக் பாஸ்க்கு வந்துட்டு அடக்க ஒடுக்கமா இருக்க முடியாம பயப்புல மாட்டிக்கிறாரு. அவரே சொல்லக்கூடாதுன்னு நெனச்சாலும் கம்மு அப்படின்னு சொல்லி மேடம் போட்டு உடைச்சு, ஆமா. முகத்தெறியை கிழிச்சு, சில கிழிச்சு விஷயங்கள் பண்ணது பாராட்டக்கூடியதா இருந்தது ஆக்சுவலா. ஆமா. இப்ப வியானா வந்துட்டாப்ல. வந்து எல்லாத்துக்கும் எஃப்ஜேக்குலாம் சொல்லியிருந்தாங்க. வார்த்தை விடக்கூடாது எஃப்ஜே. நீ நெறைய வார்த்தை ஆமா. விடுற அது மேடம். கமருதீனுக்கும் சொன்னாங்க, எஃப்ஜேக்கும் சொன்னாங்க. அதே மாரி சுபிக்ஷா கிட்ட, சுபிக்ஷா நான் விட்டுட்டேன். விக்கல். அதனால தான் இங்க இருக்கேன் பார்த்துக்கோன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அண்ணன் விக்ரம் கிட்ட எல்லாத்துக்கும் அழுவாதீங்க அப்டின்னாங்க. நல்லா இருந்தது. அண்ட் விஜய் சேதுபதி அவர் சார் பேசினதுக்கும், இவங்களுக்குமே அந்த கெஸ்சர் நல்லா இருந்தது. அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க அப்டின்ற ஒரு விஷயம் குறும்படம் எல்லாமே நல்லா இருந்து போயாச்சு. போன அடுத்து பிறகு தான் திவ்யா சாண்ட்ரா. ஆக்சுவலா அரோராக்கும், எஃப்ஜேக்கும் பிரச்சனையா? அது நம்ம பேசிட்டோம்ல ஆல்ரெடி. ஆமா. அது பேசிட்டோம். அது ஆமா பேசிட்டோம். மக்களே. சோ, அதுக்கப்புறம் விஹானா இந்த வெளில வந்த பிறகு தான் அரோரா, எஃப்ஜே விஷயம் அட்ரஸ் ஆச்சு. அந்த அட்ரஸ் ஆன விஷயத்தையுமே நம்ம பேசிட்டோம். சோ, இவரு விஜய் சேதுபதி பாய் நான் போயிட்டு வரேன். அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி போயிடுறாரு. ஆமா. போன அடுத்து தான் பிறகு மேடம் வந்து திவ் சாண்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க, ம். இன்டைரக்ட்டா இவங்க வந்து என்ன பத்தி பேசுறாங்க. பின்னாடின்ற ம். மாரி ஒரு வார்த்தைய விட்டுருக்காங்க வீக்கெண்ட் எபிசோட்ல. ஆமா. அத தான் திவ்யா என்ன கேட்டாங்க, சபைய கூப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஷார்ட்டா முடிச்சுடுறேன் அப்டின்னும்போது, ஃபர்ஸ்ட் முடியாதுன்னாங்க. ஆமா. சாண்ட்ரா முடியாதுன்னு தான் சொல்லிட்டேன். ஆமா. முடியாதுன்னாங்க. அது எப்படிங்க ம். என்னங்க முடியாது சொல்றீங்க அப்படின்னும்போது 2 மினிட்ஸ்க்கு என்ன மினிட்ஸ் உடனே பீரியட்ஸ்ன்னு ம். ஒரு டாபிக் உள்ள கொண்டு வந்து விமன் கார்ட ப்ளே பண்ணாங்க. ஆமா. இல்லக்கா, இப்ப வந்து ஓகே. அப்படி இருந்தாலும் மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும்னு ஏங்க வச்சுக்கோங்க. இருக்கட்டுங்க. நான் இல்லன்னு சொல்லல. அந்த இடத்துல திவ்யா இல்லாம வேற ஒருத்தர் இருந்திருந்தா நீ இப்படி கத்திருப்பியா? நீ திவ்யான்றதுனால தானே ஃபர்ஸ்ட் ரூடா முடியாதுன்ன. அதுக்கப்புறம் ம். போம்போது வந்து ஒரு 2 மினிட்ஸ் குடுக்க மாட்டீங்களா? அத குடுக்க மாட்டேங்குது. வினோத் கிட்ட சம்மந்தமே இல்லாம கத்துனாருக்கு. வினோத் என்ன கேட்டாரு? ஏங்க பேசணும்னா, அது என்னன்னு கேட்டுட்டு போங்க. பண்ணுங்கன்னு வினோத்துக்கு எப்படி தெரியும் இவங்க பீரியட்ஸ்ன்ட்டு? ம். பிரஜினுக்கு இப்ப பிரஜின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு டிஸ்கஷன் ஆமா. ஒரு அவருக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு. வினோத்துக்கு எப்படி தெரியும் உனக்கு பீரியட்ஸ்ன்ட்டு? தெரியாது. நீ ம். உள்ள போய் பீரியட்ஸ்ன்னு கத்துற, உனக்கெல்லாம் வந்து ஐ மீன் அறிவில்லையா? ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ம். அறிவில்லையான்னு கேட்கிற வினோத்த. அறிவிலேன்னு தான் கேட்டாங்க. ஆ அறிவிலேன்னு தான் கேட்டாங்க. அறிவில்லையான்னு கேட்கிற, வினோத் அப்படி கேட்கிற, பண்ற. உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லட்டுமா? பயம். திவ்யாவ பார்த்து பயம் சாண்ட்ராக்கு. தைரியமா நின்னு அங்க உட்கார்ந்து, "வாடி வா! இதுக்காக தான் நான் காத்துன்னு இருக்கேன். சொல்லு. என்ன பாயிண்ட்டு?" "ஆமா நான் சொன்னேன். இந்த சம்பவத்துக்காக தான் சொன்னேன். நீ இப்ப வந்து பிரிஜினியும் என்னையும் வந்து கூட வச்சுக்கிட்டு கேம் விளையாடி எங்கள யூஸ் பண்ணிக்கிட்டன்னு உனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நீ பின்னாடி காரி துப்புறியோ, என்னென்ன ம். துப்பியிருக்காங்க இவங்க ரம்யா கிட்டயும், ஆமா. பார்வதி கிட்டயும், திவ்யா பத்தி. பாருக்கிட்ட. தைரியம் இருந்தா பேசேன் சபையில. ஏன் பேச மாட்டேங்கிற? ஓடுற. போற, ம். வர, போற, வர, ஓடுற. அப்புறம் வந்து உட்கார்ற. உட்கார்ந்த உடனே திவ்யா சொல்றாங்க, "வீக்கெண்ட்ல நீங்க அட்ரஸ் பண்ணீங்க. நான் அந்த மாரி பண்ணல. நான் ம். ட்ரை பண்ணேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இருந்த ம். விஷயங்கள ஆதங்கமா தான் நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் உட்டுட்டேன். இதுதான் நான் பேசினேன். நான் உங்கள பத்தி தப்பா பேசல." அப்படின்னும்போது, இப்ப நீங்க சொல்லுங்கன்னும்போது, "நீ பேச வேண்டியது தானே? எனக்கு ஆ. பேசுறதுக்கு புடிக்கல." அப்படின்ட்டு புடிக்கலன்ட்ட உடனே உட்டுட்டாங்க. எல்லாரும் உட்ட உடனே, "இதுக்கு தான் என்ன ம். கூப்பிட்டீங்களா? இதுக்கு தான் ஆ. பண்ணீங்களான்னு?" மறுபடியும் அதுக்கும் கத்துறாங்க சாண்ட்ரா. கத்துறது. ஆமா, ஆமா. ஏக்கா அப்ப நான் என்ன இ கேட்கிறேன், நீ வந்து உட்கார்ந்துட்ட. திவ்யா பேசிட்டாங்க. அப்ப நீ அதுக்கு பதில் குடுக்க வேண்டியது தானே? எனக்கு பேச புடிக்கலன்னும் சொல்ற. அப்புறம் ம். சபை கலையுது அப்டின்ன உடனே, இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களான்னு ஒரு டிராமா பண்ற. சம்மந்தமே இல்லாம போய் வினோத் கிட்ட வம்பிழுக்குற. வினோத் கிட்ட பிரச்சனை பண்ற. ஆ. அண்ட் வந்து அழுவுற. அழுது அது இவங்களுக்கெல்லாம் வந்து இதுவே ஏக்கா கிடையாது, அதுவே கிடையாது. அவ வேணுன்ட்டே பண்றா. அவளுக்கு என்ன அசிங்கப்படுத்தணும். ஏம்மா நீ தாம்மா அசிங்கம் பண்ணின்னு இருக்க. காத போய் மூடுறது. காத போய் மூடி அசிங்கம் பண்றது எனக்கு புரியல. எனக்கு புரியவே இல்லங்க. எனக்கு திவ்யா இங்க எங்க தப்புன்னே தெரியல. திவ்யா மேல எந்த ஒரு தப்புமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏக்கா நீ தான் போய் பார்வதி கிட்ட போயிட்டு ம். ஏங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆ பார்வதி கிட்ட அன்னைக்கு பேசுனாங்கன்னு சொன்னேன்ல. 1 மணி நேரத்துக்கு மேல டாபிக் போச்சுன்னு. ஆமா. அவங்க சொல்றாங்க போய் திவ்யாக்கு ஊட்டி விடுறது, திவ்யா கிட்ட கன்சர்னா பேசுறது, பண்றது, திவ்யாக்கு போய் ஐஸ்கிரீம் குடுத்தது, திவ்யாக்கு போய் தொடரணும்னு அந்த கிரீன் டேக்க போட்டு விட்டது. இது எல்லாமே ஜனங்க நெனச்சிருப்பாங்கல்ல. பொண்டாட்டி இருக்கும்போது பிரஜின் பாரு அந்த பொண்ணுக்கு போய் குடுக்குறாங்கன்னு நெனச்சிருப்பாங்கல்ல. அது அவருக்கு கெட்ட பேர் தானே. அப்போ உன் மனசுல அந்த 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 என்ன சொல்றது? ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு பொசெசிவ்னெஸ் இருக்கு. ஏக்கா நீ அது அதெல்லாம் யார் வச்சு திவ்யாவ அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற. ஆனா உனக்கு தைரியமா பண்றதுக்கு ஆ. தைரியம் கிடையாது. அதான் அது யாரும் நெனைக்கல. திவ்யா பிஆர் கிளப்பி விட்டுருக்காங்க. நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படித்தானே அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. எனக்கு புரியல. அப் அது சொல்லியிருப்பார் போல இருக்கு. சாண்ட்ராவ மட்டும் கன்ஃபெஷன் ரூம்க்கு போட்டு, ம். இந்த மாரி திவ்யாவோட பிஆர் டீம் இதெல்லாம் பண்றாங்க. அதனால நீ கவலைப்படாத கொன்ட்டேன். எனக்கு புரியல. நம்ம ஏதாவது தப்பா ரிவ்யூ பண்றோமா? திவ்யா எங்கெங்க தப்பு பண்ணாங்க? ஏங்க நீங்க வீக்கெண்ட் ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. அத ம். கிளாரிட்டி குடுக்கறதுக்காக எல்லாருமே மதிச்சு உட்கார்றாங்க.
ம். நீங்களே முடியாதுன்னு போவீங்க. அப்புறம் நீங்களே வந்து ஒரு பீரியட்ஸ்ன்னு ஒரு டாபிக்க வச்சு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றீங்க. அப்புறம் வந்து ம். உட்கார்றீங்க. பேச ம். புடிக்கலன்றீங்க. அப்புறம் போயிட்டு உடனே இந்த பார்வதிக்கு என்ன வேலைன்னு தெரியல. ஐ நோ ஏன் உன்ன இப்படி கஷ்டம் எனக்கு ப்ளீஸ் தெரியும்ன்னு அங்க ஒரு அவங்க டிராமா. அவங்க கொஞ்சம் இங்க காமா திவ்யா கிட்ட வந்து திவ்யா புரிஞ்சுக்கோ. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ. இது உங்க சொந்த வீடு கிடையாது. பிபி ஹவுஸ். எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. போய் சொல்லேன். போய் சாண்ட்ரா கிட்ட சொல்ல வேண்டியது தானே உனக்கு திவ்யாவ புடிக்கல. அதனால ம். திவ்யா கிட்ட மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ற. சாண்ட்ரா கிட்ட போயிட்டு ஐ நோன்னு சொல்லிட்டு பேம்பர் பண்ற. இது என்ன நியாயம்? பார்வதி பண்றதும் ரொம்ப தப்பு. ஏக்கா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் பேசல, எதுவுமே பேசல அப்படின்னு கத்திட்டு போய் உட்கார்ந்து அழும்போது, ம். பார்வதி இருந்து பேசுவா. அன்னைக்கு நம்ம பேசணும்ல. ஆமா. அது நம்ம இன்னமும் பேசுவோம். அவ எதுக்கு அப்படின்னு. பேசவே அதுதாங்க இல்ல. பேசல. இவங்க டாய்லெட்ல ஏதோ இப்படியே இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு கத்தியிருக்காங்க. அ. உடனே இவங்க என்ன நினைச்சுன்னு இருக்காங்க, நானும் ரம்யாவும் தான் அங்க இருந்தோம். எங்கள தான் சொல்றாங்க, பண்றாங்கன்ட்டு. இருந்துட்டு போட்டும். ம். முதல்ல உங்களுக்கான்னு அது தெரியாது. ஆனா நீங்க ம். உங்களுக்குன்னு நெனச்சுக்கிறீங்க. ஏன்னா அது திவ்யா இருந்ததுனால. ம். நான் என்ன கேட்கிறேன், நீ தைரியமான ஆளா இருந்தால், இது உனக்கு அரிய வாய்ப்பு தானே. அவளே சபைய கூப்பிட்டு பேசுறால்ல. நீ இது பண்ண, இது பண்ண, நீ இப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி மூக்க உடைச்சிருக்க வேண்டியதானே. அ. ஏன் ஓடுறேன்றேன். நீங்க பார்த்தீங்களா? திவ்யா இருக்கிற இடத்துல மேடம் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட்டா ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்த அதுதான்க்கா. மிஸ்கைட் அக்கா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க புடிக்கல. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கும்லக்கா. ஆ தப்பா அதாவது அவங்க திவ்யா மேல வச்சிருக்கிற இன்டென்ஷனே தப்பா இருக்கு. அதாவது டைரக்ட்டா அவ ஃபேஸ்க்கு நேரா அத தைரியமா கன்ஃபஸ் பண்றதுக்கும் தைரியம் இல்லாத நபர்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? ஆவுன்னா ஆமா. எல்லாத்தையும் கத்துறது, சிம்பத்தி கிரியேட் பண்றது. இதுக்கு ஆவுன்னா சபரி இவங்கலாம் வந்து ஒரு இது அது ஏன்? அ. ஏன் வரீங்க? சபரியெல்லாம் அது ஏன் ஏக்கா வரீங்க? யாராவது மத்த யாராவது கண்டஸ்டன்ட்க்கு இப்படிலாம் போறீங்களா? ஏன் சாண்ட்ராக்குன்னோனே இந்த பேம்பர்லாம் பண்றீங்க? இவ்ளோ ட்ராமாலாம் அங்க தேவையில்ல. இவ்ளோ சீன் அங்க கிடையாது. ஆமா. எஃப்ஜே உடனே வந்துருவாப்ல. ஓகே விடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்க. சும்மா அந்த இடத்துல சமாதானப்படுத்தணும்னு பண்றது தாங்க. அவங்களுக்கு இத பத்தி கவல கூட கிடையாது. அதுக்கப்புறம் போயி அந்த ம். என்ட்ரன்ஸ் டோர் இருக்குல்ல, பிக் பாஸ் டோர் கிட்ட உட்கார்ந்து ஆமா. தேம்பி தேம்பி அழுவுறது. என்னமோ ம். என்னமோ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்கள் கிட்டயும் என்ன சொல்றாங்க, பார்வ கிட்டயும் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் அவளுக்கு வேணும். என்ன அசிங்கப்படுத்தணும். அவளுக்கு ம். நீ தாம்மா அந்த பொண்ண பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் பின்னாடி பேசி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. நீ ஆ. ஒரு வார்த்தைய விட்டுருக்க வீக்கெண்ட்ல அதுக்கு உனக்கு கிளாரிட்டி குடுக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணு சபைய கூட்டுச்சு தவிர்த்து, இதுல அசிங்கம் பண்றதுக்கு என்ன இருக்கு? திவ்யா என்ன அசிங்கம் பண்ணாங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல எல்லாம் ஒண்ணுமே இவுங்க கிடையாது. பண்ணிட்டு, அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணா, இவுங்களுக்கு அது சாதகமா எப்படி அமையும்னு தான் எனக்கு தெரியல. அதெல்லாம் எக்கா இவங்க தானே பேசுனதே. இவங்களுக்கு அந்த இடத்த விட்டு காலியாகணும். ஏன்னா மாட்டிக்குவாங்க இல்லன்னா. அதுதாங்க சொல்றேன். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பின்னாடியே தான் காரி துப்பிட்டு இருப்பாங்க திவ்யாவ. மூஞ்சிக்கு நேரா காரி துப்ப தைரியம் கிடையாது. எக்கா சரியான இன்னொன்னு கமெண்ட். கமருதீனோட ஃபைட் ஆச்சுல்ல அந்த ஜெயில் கிட்ட. ஆமா. ஆ அதாவது வேணுன்ட்டே பீம் பேக்க போட்டு, நம்ம என்ன பேசுறோம்ன்னு போட்டு, நான் வரணும் அந்த சண்டைக்குள்ள வந்து நான் ஏதாவது இது பண்ணணும்னு வெயிட் பண்ணாங்களாம் திவ்யா. திவ்யா கமருதீன் கிட்ட ஆக்சுவலா திவ்யா இவங்களுக்குள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. ம். கமருதீன் வார்த்தை விட்டதுனால தான் அவங்க கேட்டுட்டு வந்தது. சோ கமருதீனும் அவங்களுக்குமே கரெக்ட்டா போச்சு பிரச்சனை. ம். இதுல ம். எங்க சாண்ட்ராவ வச்சு டார்கெட் பண்ணி சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு அவங்க என்ன முயற்சி பண்ணாங்க? இதுவும் ஒரு டயலாக்க விடுறாங்க அவங்க. ம். இதுல வேற பாரு சொன்னாங்க பார்த்தீங்களா, "அவ ஜெயிச்சுட்டா பாத்தியா? அந்த கமருதீன் இது கேஸ் ஐ மீன் கேஸ் கிடையாது. கமருதீனும் திவ்யா இதுல நேத்து ம். கேட்டாங்கல்ல. ஆமா. எப்படி ஆமா. ஒருத்தர் இத்தன அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு இத்தன பேரு இத்தன ஐ மீன் பேர் சாரி திட்டலாம். கமருதீன் ஒரு பொண்ண இவ்ளோ கிண்டல் பண்ணும்போது, ஏன் இத்தன பேர் வந்து ஒரு சப்போர்ட்க்கு இ வரலன்னு ஒரு விஷயம் போய் ஜஸ்டிஸ் கிடைச்சதுல்ல திவ்யாக்கு. ஆமா. அத பார்வதியால ஏத்துக்க முடியல. அத சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு. ஆ. அவ ஜெயிச்சுட்டா பாத்தியா! ஷி ஒன். எஸ் ஆஃப் ம். கோர்ஸ். அவ அவ ஆ. அவ அவளோட ஸ்பேஸ்ல அவ நியாயம் இருக்கு. நியாயமா இருந்தா, ஆமா. ஜனங்களுக்கும் நியாயமா இருந்தது. டீமுக்கும் நியாயமா இருந்தது. அவளுக்காக தான் வந்து பேசுவாங்க. என்னங்கடி நீங்க என்ன வேணா அராஜகம் பண்ணுவீங்க. கூத்தடிப்பீங்க. உங்களுக்கு நியாயமா இருக்கும். ஆனா ஊர் உலகத்துக்கு அது அநியாயமா இருக்கும். உங்களுக்கு நியாயமா இருக்குன்றதுக்காக உங்க பக்கம் வந்து நிப்பாங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜிங்சாக்ன்னுவாங்க. இந்த ஆமா. ஜிங்சாக் நீங்க உங்களுக்குள்ள பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ள. நாங்கலாம் உங்களுக்கு ஜிங்சாக் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன அதான். அநியாயம் ரஜிதா இது? எக்கா ரொம்ப எனக்கு இப்ப இத வச்சு ஒரு 2, 3 நாள்ல சாண்ட்ரா அழுது அழுது ஒரு சீன போட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்க. என்னத்த பண்ணாலும் அவ்வளவுதான். நான் என்ன எனக்கு தெரிஞ்சு கேட்கிறேன், திவ்யாவ நான் என்ன ம். சொல்றேன், திவ்யா நீ ட்ரை பண்ண. ம். ஒரு பாயிண்ட்க்கு மேல உனக்கு என்ன ஐடியான்னே தெரியல. எதுக்கு பேசாம இருக்காங்கன்னே தெரியல. அப்ப ம். நீ விட்டுடு. உன் வேலைய பாரு. என்ன வேணா வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணிட்டு போட்டும். எப்படி வேணா நாசமா போட்டும். உனக்கு என்ன மாட்றேன் நான். தேவையில்ல. அதான். அதான் எக்கா ஒண்ணே ஒண்ணுதான். பிடிச்சவங்கள்ட்ட கொஞ்சம் தான் கேட்டு பார்க்க முடியும். ம். ரொம்ப இறங்கி போ முடியாது. கொஞ்ச சும்மா நேரம் என்னங்க இறங்கி இது? இது ஓவர் ஆமா. சீனு. இது ஓவரு, ஓவரு. எனக்கு அவங்க அது மேல உள்ள அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆமா. சாண்ட்ரா இன்னைக்குமே ஒரு சீன போட்டு வெறுப்பை காமிச்சது. தன்னோட வெறுப்பு வெஞ்சன்ஸ் மனசுல இருக்குல்ல, திவ்யா ம். மேல. அந்த ம். வெஞ்சன்ஸ வெளிப்படுத்தினது தான். அவங்களுக்கு திவ்யா கூட அது ம். சிஸ்டரோ என்னமோ அவங்க கணக்குல திவ்யா கூட அவ்ளோ குளோஸா இருந்தது அவங்களுக்கு புடிக்கல. ஆமா.
அது ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க இவ்ளோ திவ்யாவ வந்து இந்த காரணம், இந்த காரணம், இந்த காரணம், இந்த காரணம், இந்த காரணம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு திவ்யாவ அட்டாக் பண்றது அந்த ஒரு ரீசன்க்காக மட்டும் தான். நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். இல்ல அதுதான்க்கா. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, திவ்யா கிட்ட சொல்லணும்னா ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமா சாண்ட்ரா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்க மரியாதை குடுக்கலைங்கும்போது பேச வேண்டாம். நீங்க அதுக்கப்புறம் உங்க ஒரு கேம் வார்த்தை விட்டா பாத்தீங்களா, "உனக்கு என்ன என் தலையில ஏறணுமான்னு?" கேக்குறாங்க பாருங்க திவ்யாவ ஆ பாத்துட்டு. ஆமா. என்ன வாட் லாங்குவேஜ் இஸ் வார்த்தைகள் திஸ்? இதுதான்? என்ன லாங்குவேஜ் அது? அப்ப நெனச்சிருந்தா திவ்யா என்ன வேணா வார்த்தை பேசிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, "என்ன லாங்குவேஜ் இது? அவங்க என்ன தலையில ஏறட்டுமான்லாம் கேக்குறாங்க." அங்க கூட வார்த்தை எதுவுமே விடல திவ்யா. ஆமா, நெனச்சிருந்தா விட்டுருக்கலாம். அந்த இடத்துல எஃப்ஜேவோ, கமருதீனோ இருந்திருந்தா ரிவர்ஸ் ஆயி, சப்போஸ் ஆமா. சாண்ட்ரா இல்லாம அந்த இடத்துல ஆதிரியோ, அரோராவோ யாராவது இருந்திருந்தா என்ன சீன் போட்டுருப்பாங்க. வேற அங்க மாரி கூட அவ இருந்திருக்கும். என்ன செட்டில்டா ஹேண்டில் பண்ணாங்க அவங்க. ஆமா. தலையில ஏறணுமான்னு கேக்குறாங்க. வினோத்துக்கு போய் அறிவில்லையா? இவங்க வீட்ல பொம்பளைல என்னங்க இது? ஆ இதெல்லாம் ஓவர் சீரியல் தான். அராஜகம். என்ன கேட்டா சீரியல் தான் ஓட்டுறாங்க. எத்தன அதான். நாள் ஓட்டுறாங்களோ ஓட்டட்டும் அவ்வளோதான். அவ்வளவு வெளியில வந்தா விஜய் டிவில வில்லி வாய்ப்பு அமோகமா இருக்கு சாண்ட்ராவுக்கு. கட்டம் சொல்லுது. நல்லா இருக்கட்டுங்க. எங்க இருந்து ஃபைனலி ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. எங்க எஸ். இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவ்வளோதான். பட் அவ்வளோ. இதுலயுமே எனக்கு திவ்யா மேல எந்த தப்பும் தெரியலன்றது தான் சொல்றேன் மக்களே. சரி அண்ட் இன்னொரு சூப்பர் ஹேப்பி நியூஸ் என்னன்னா, அ ம். ஹேப்பி நியூஸ்ன்னு சொல்றத விட இது இது விஷயம் தான். வினோத் வந்து கேப்டன் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆயிருக்காரு வினோத். ஓகே. ஓகே. நைஸ். ஆ. ஏன் நான் ஹேப்பின்னு சொன்னேன்னா, அவரு 2 வாரமா நெறைய அவரோட மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் வந்து வீக்கெண்ட் அட்ரஸ் ஆயிட்டே இருக்காரு. ம். அவரு அதாவது ஷோ முடிச்சுட்டு கிளம்பும்போது கூட, "சார் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி" அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட சொல்லும்போது கூட, விஜய் சேதுபதி சொன்னாரு, "சார் ஆமா. நீங்க சாரி எல்லாம் திரும்புங்க வேணாம் சார். சார். நீங்க திருந்துனா போதும்" அப்படின்னாரு. ம். சோ ஒரு ஹிண்ட் குடுத்துட்டே இருக்காங்க. மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல எல்லாத்துக்கும் கண்மூடித்தனமா கமருதீன், பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. அண்ட் ம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா, உங்கள யாராவது ஏதாவது அட்ரஸ் பண்ணணும்னு வந்தாலே அது கேட்காம, அதுக்கு ம். மறுபடியும் பிரச்சனைகள் பண்ணி, கிரியேட் பண்ணி, சண்டை போட்டு ஒரு விஷயங்கள் பண்றீங்க. இதெல்லாம் மாத்திக்கோங்கன்றது ஒரு புஷ் குடுக்குறாங்க. ம். திருத்திக்கோங்க, இத திருத்திக்கோங்க. நீங்க வந்து ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட்ன்ற மாரி ஒரு புஷ் குடுக்குறாங்க. ம். ஓகேவா? அத அவரு புரிஞ்சுகிட்டு இப்ப கேப்டன் ஆயிருக்காரு. ம். கடந்த 2 வீக்ஸா அவருக்கு சரியில்ல. சோ இந்த இந்த கேப்டன்சிய சூப்பரா வழி நடத்திட்டாருன்னா, அவரு வந்து சேஃப் ஆயிட்டாரு. டேஞ்சர் ம். ஜோன்ல இருந்து சேஃப் ஆயிட்டாருன்ற மாரி நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். எஸ். கண்டிப்பாக்கா. வினோத் வந்தது நல்லாதான் இருக்கு. நெறைய நெறைய கவுண்டர்ஸ் பார்க்கலாம். அவரு எப்படி ஆமா. போறாருன்னு அந்த பார்க்கலாம். ஒரு 4 கேர்ல்ஸ் அண்ட் அமித் அண்ட் வினோத் போட்டி போட்டுருக்காங்க. அதுல வினோத் ஜெயிச்சிருக்காரு. எனக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா, ஒரு 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 புது ஆள் வரும்போது எனக்கு என்னன்னா, எப்பயுமே இந்த புது கேப்டன்லாம் வரும்போது நான் என்ன நெனச்சுப்பேன்னா, ஆஹா! பலியாடு மாட்டிக்கிச்சு இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. ஆமா. இவங்கலாம் ஒரு சம்பவத்த வச்சு ஒழுங்கான ஒரு வேலையே பார்க்க விடாம, இவங்களுமே முதல்ல 1 நாள் 2 நாள் 1 நாள் ஃபர்ஸ்ட் டே பயங்கர கேப்டன் அப்டின்ற மாரி ஒரு சீன் போட்டு அடுத்த நாள்லருந்து நமுத்து போன பஞ்சு மாரி ஆயிட்டு, ஒரு விஷயத்த ம். பண்ணி வீக்கெண்ட்ல மாட்டுவாங்க. ஆமா. அப்டின்னு நெனச்சேன். வினோத்துக்கு ஏன் கொஞ்சம் நான் சந்தோஷப்பட்டேன்னா, என்டர்டெயின்மென்ட் இருக்கு. இவர்கிட்ட எல்லா பேக்கேஜும் ஆ. இருக்கு. சோ, ம். இவரு ஒரு கேப்டனா வந்தாருன்னா, பிளஸ் அவருக்கு ம். ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் பேக் இருந்த வினோத்த ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. ஆமா. சோ, அது எப்படி ஒரு வினோத் கேப்டனா இருந்தா வீட்டு இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்றாரு? அவர் ஃப்ரெண்ட் ம். கமருதீன் பிரச்சனை வந்தாலுமே எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஆமா. என்ன பார்வதி ஏது மேட்ரு. அப்படின்றத வந்து ஒரு ஒரு ம். ப்ளே பார்க்கலாம். வினோத்தோட ப்ளே பார்க்கலான்றது நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன். அதனால தான் வந்து ஹேப்பியா எஸ். ஃபீல் பண்றேன்னு சொன்னேன் ஆக்சுவலா. கண்டிப்பாக்கா. நானும் அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வினோத்துங்கும்போது நம்மளுக்கும் ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கும்போது, இந்த ஒரு வாரம் அப்ப ஜாலியா தான் போகும் அப்படின்னு வச்சுக்கலாம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஏங்க கமெண்ட்ஸ் போலாமா? ரெடி போலாம். ஓகே. புரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஹரிப்ரியா Z9L. பாரு வில் நாட் அலோவ் குட் ஆக்ஷன் இன் வினோத். என்னக்கா சொல்றீங்க? ஏன்னா கமருதீன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்து நின்னுடுறார்ல. அதுக்கான ஆமா. ஆ வீக்கெண்ட்ல அதுக்கான திட்டு வாங்கிட்டாரு. ஃப்ரெண்ட ம். வச்சே ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா அது அநியாயமோ, நியாயமோ வந்துருவாரு, பண்ணிடுவாரு அப்படின்ற ம். திட்டு, இந்த ரோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டாரு. ஆனா பார்க்கலாம். இப்ப ம். கேப்டன்னு வேற சொல்லியிருக்கேன்ல. கேப்டன் வினோத்தா, ம். வீக்கெண்ட் வந்து ஓகே சார் எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு சார். புரிஞ்சுச்சா சார்ன்னு வேற கேட்டாரு. ஆ. இவரு கேட்டாரு. யாரு? விஜய் சேதுபதி கேட்டாரு. புரிஞ்சுச்சு சார்ன்னாரு. அவரு என்ன ம். புரிஞ்சுக்கிட்டாரு? ஒரு கேப்டனா எப்படி வழி நடத்துறாருன்றது தான் பார்க்க போறோம். இதுல வந்து அவரு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. என்ன யாரும் அசைக்க முடியாதுங்க. நான் அவ்வளவுதான் நான் கிளியர் ஆயிட்டேன். என் பிரெயின் கிளியர் ஆயிடுச்சு. என் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்டா பாருவா. எந்த மண்ணாங்கட்டி வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. அதனால அது அவர் கையில தான் இருக்கு. அது பார்ப்போம். நம்ம நாளைக்கு இப்ப இன்னைக்கு நைட் வந்து சும்மா இன்னைக்கு நடந்தத பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் 24 ஹவர்ஸ்ல. இந்த வீக்கெண்ட பத்தி தான் பேசுவாங்க. சோ நாளைக்கு ஆமா. தானே இந்த டாஸ்க், நாமினேஷன் எல்லாமே ஆமா. வரும். சோ நம்ம ம். பார்க்கலாம். நம்ம பார்த்து ம். டிசைட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் ஜி. ட்ரெண்டிங் சாங் எஸ்வி. எனக்கு என்னன்னா 26W. சாண்ட்ரா வினோத் மேல கோவப்படுறது பார்த்தா ஒரு விஷயம் தோணுது. பிரஜின் எவிக்ட் ஆனது வினோத் தான் காரணம்னு வினோத் மேல சாண்ட்ரா கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த வீக் வினோத் பிரஜனுக்கு சண்டை.
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. அவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து திவ்யா திவ்யா. தான். ம். அதுக்கு நான் வந்து பீரியட்ஸ் பாத்ரூம் போறேன்னு போறேன். இவரு வந்து சம்மந்தமே இல்லாம வந்து வார்த்தை விடுறாரு. இந்த ம். வீட்ல ஒருத்தவங்க பேசணும்னா பேச மாட்டீங்களான்னு கேட்கறாரு. அப்படின்னு திவ்யா மேல இருக்கிற கோவத்த தான் வினோத் மேல அவங்க காமிச்சது. ஆமா. ஸோ திவ்யா தான் அவங்க டார்கெட் தவிர்த்து வினோத் எல்லாம் கிடையாது. ம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அவங்களோட எஸ். பிளானே வேறங்க. ம். வினோத், கினோத் எல்லாம் கிடையாது. அவங்க இப்ப பார்வதிய வச்சு இப்ப ரம்யா வேற இல்ல. ம். பார்வதிய வச்சு என்னென்ன சீன் போடுவாங்கன்றது நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்க தான் போறோம். எஸ். நெக்ஸ்ட் ஜி. ஃபன் லைஃப் இந்தியா. பிரஜன் எஸ்கேப்ட் ஃப்ரம் சாண்ட்ரா. நவ் பிரஜன் என்ஜாயிங் அவுட். இதுக்கு நான் கமெண்ட் சொல்லவா? சொல்ல வேணாமா? இது இது எல்லா தெரியலையே. ஆனா கல்யாணம் என்ன முடிச்ச கேட்டா, ஹஸ்பண்டும் இதுக்கு நான் என்னங்க சொல்றது? எனக்கு ஏக்கா தெரிஞ்சு அவரு குழந்தைங்களோட ஒண்ணு அப்பாடா! கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம்ன்னு இருக்கலாம். அப்படி இல்லன்னா, ஐய்யய்யோ! இந்த நேரம் நம்ம வீட்ல இல்லையே! இவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்காளே! பண்ணிட்டு இருக்காளே! இவ வீட்ல என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படி டென்ஷனாவும் இருக்கலாம். இது சொல்ல எல்லா முடியாது. கல்யாணம் ஆன ஹஸ்பண்டும் என்ஜாய் பண்றதுதான். பொண்டாட்டி வீட்ல இல்லன்னா அவங்க அது பேச்சுலர் நான் லைஃப் சொல்ல என்ஜாய். முடியாதுல்ல. எனக்கு கல்யாணம் ஆவலல்ல. அதனால 50, 50ன்னு சொல்லிடுறேன் நான். நான் பார்த்திருக்கிறேனே. நெறைய ஏன் பேர் அப்ப நீங்க என்ன பார்த்திருக்கிறேனே. ரொம்ப கல்யாணம் பண்ண மாரி நான் பார்த்துருக்கேனேன்னுலாம் சொல்றீங்க? எங்க பசங்க இருக்கிறானுங்கக்கா. ஓ! உங்க பொண்டாட்டி ஊருக்கு பசங்கள போயிட்டாலே வச்சு சொல்றீங்களா? ஜாலியாயிருவானுங்க. ஓகே, ஆமா, ஓகே, ஓகே. ஆமா. அப்போ நெறைய பசங்க இருக்கிறானுங்க. நம்ம ஆபீஸ்லயும் நெறைய பசங்க இருக்கிறாங்க. அப்போ பொண்டாட்டி உங்க ஊருக்கு கணிப்பு பிரகாரம் அவர் ஜாலியா இருப்பாரு. அதானே? அவ்வளவுதான். ஓகே ஜாலியா தான். இருந்துட்டு போட்டும். நல்லது தானே? ச இத சாண்ட்ரா சத்தியமா நம்ம ஜாலியா தான் ரிவ்யூவ இருப்பாரு. பார்த்து நம்ம இப்படிலாம் சொன்னோம்னா, அச்சோ! அப்ப நீ ஜாலியா தான் இருந்தியா நான் இல்லாமன்னு சொல்லி அவர் மேல திரும்பிடும். திவ்யா மேல இருக்கிற கோவம் அப்படியே பிரிஜின் மேல திரும்பிடும். 100% சொல்றேன். பொண்டாட்டி ஊருக்கு போனா பசங்க ஜாலியா தான் இருப்பானுங்க. அது வேற விஷயம். ஆமாங்க. சரி ஓகேப்பா. அப்ப பிரிஜின் சந்தோஷமா தான் இருக்காரு. ரெஜினா சொல்ட்டாரு. நீங்க அடுத்த கமெண்ட்ட போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட். கலைக்குட்டி. அந்த தல டாஸ்கில் பாரு காமு இல்ல. அதனால தான் டாஸ்க் ஃபன்னா இருந்தது. என்னக்கா சொல்றீங்க? ஆஃப் கோர்ஸ். ஆ அப்படின்னு சொல்ல முடியாது. ம். மேபி நம்மளுக்கு இந்த கமருதீன் பார்வதி கடந்த வீக்ல பண்ண அந்த இதெல்லாம் பார்த்ததுனால, மேபி அவங்க இல்லன்னா அந்த டாஸ்க் ஃபன்னா இருந்ததுன்னு நம்ம பேசுறோம். எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க்கே நல்ல ஜாலி டாஸ்க் தான் அது. ஏன்னா கண்ண மூடிவுட்டு, இத்தன ஜிம் பால் தான் இருக்கும். அதுல போய் யார் உட்கார்றா, பஸ்ஸர் அடிக்கிறவர் யாருக்குன்றது அது நல்லாவே ஜாலியாவே போச்சு. என்னன்னா பார்வலாம் உள்ள போயிருந்தா பந்து விளையாடி இருப்பாங்க. பார்வலாம் வேணுன்ட்டே டார்கெட் பண்ணி அடிச்சு உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. சோ ஃபன்னா தான் இருந்திருக்கும். ஆக்சுவலா ஃபன்னா தான் இருந்தாரு. யார் விளையாடி இருந்தாலும் ஃபன்னா தான் இருந்திருக்கும். ஏன்னா அது ஜாலியான ஒரு விஷயம் தானே அது. ஆமா. நெக்ஸ்ட் மகாலட்சுமி. மகாலட்சுமி. Hi 3QL. Sandra is thinking that her husband is very handsome and all the girls will steal that. So cheap mentality. She is so insecure. Sandra is playing victim card to Parvati, but only we know. என்னக்கா சொல்றீங்க? அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்வதி வந்து கிட்டன்னு கிடையாது. நம்ம கிட்டயே விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்றாங்க. ஜனங்க கிட்டயே ம். விக்டிம் நானு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் வீட்டுக்காரர் பாதிக்கப்பட்டுறேன். எங்க 2 பேரையும் அவ யூஸ் பண்ணிட்டா திவ்யா. என் வீட்டுக்காரர் வந்து என்ன கூட விட்டுட்டு திவ்யா திவ்யான்னு இருந்தாரே. அதனால தான் ம். வெளியில போயிட்டாருன்ற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ம். அது வந்து புத்திசாலின்னு நெனச்சுட்டு பண்றாங்க. ஆனா இது புத்திசாலித்தனம் கிடையாது. இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் ப்ளேன்னு சொல்லுவேன் நான். ஆமா. அது வந்து என் ஹஸ்பண்ட் ம். தான் இருக்கிறதுலயே கியூட். அவரு ஒரு அதெல்லாம் அவங்க லிட்டம். நெனச்சுக்க வேண்டியதானங்க. நம்மளுக்கு ஒரு பேசிக் அறிவுன்னு ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொடியூசர். ம். இந்த திவ்யா கார் தேவநாதன். ஆமா. தேவிகா தேவநாதனா? ஆமா. எஃப்ஜேவ இவ்ளோ பண்றாங்கல்ல. இத ஏன் காமு அண்ட் பாருக்கு பண்ண மாட்றாங்க? வாட் தே டிட் டுடே ஃபீல்ஸ் லைக் எஃப்ஜே வந்து பாரு அண்ட் கம்ருவ கரெக்ட்டா கேள்வி கேட்கறாங்க. அப்ப நாம இவன அட்டாக் பண்ணுவோம்னு சேனல் பண்ற மாரி இருக்கு. அப்போ இல்ல. பயங்கரமா அப்படி யோசிச்சிருக்காப்ல. கிடையாது. நான் அப்படி யோசிக்கல. அப்படி யோசிக்கல. அந்த மாரி கிடையாது. ம். எஃப்ஜே வந்து சில வார்த்தைகள் ஆதிரைய சம்மந்தப்பட்டு விட்டது. அரோரா கொண்டு வந்து சபையில வச்சது ரொம்ப தவறான வார்த்தைகள். சோ ம். அதனால எஃப்ஜேவ அட்டாக் பண்ணாங்க. அண்ட் சும்மா இல்லாம அந்த ம். கோர்ட்ல வந்து சாரி கேட்கிற மாரி கேட்கிறது. ஆதிரை வீட்டுக்கு வந்தபோது சாரி கேட்கிற மாரி கேட்கிறது. நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்னு ஜனங்க முன்னாடி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, ம். ஆனா கேஸ்ல நீ உண்மையாலுமே நீ ஜெயிச்சா கூட பரவால்ல, பரவால்ல நான் தோத்துக்கிறேன். நான் வந்து சாரி அப்படின்னு மனசு வருந்தி இருந்தா, அதுக்கப்புறம் போய் கிண்டல் கேலி பண்ணியிருக்க கூடாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுறக் கூடாதுல்ல. சோ ம். அதுக்கான ரோஸ்ட்டா தான் நான் பார்க்கிறேன் தவிர்த்து, கமருதீன், பார்வதி கூட பிரச்சனை அப்படின்னா எலிமினேட் பண்ணியிருக்கணுமே. அவரும் லீஸ்ட் வோட்ல தான் இருந்தாரு. அவரும் ஆமா. எலிமினேட் பண்ணியிருக்கணுமே. என்ன கேட்டா எஃப்ஜே வச்சுப்பாங்கங்க. பார்வதி கேட்கிற ஒரே பயங்கரமான நறுக்குன்னு கேள்வி கேட்கிற ஒரே ஆள் எஃப்ஜே மட்டும் தாங்க. எஃப்ஜேவ தூக்குனா ம். எப்படிங்க பார்வதி அட்டாக் பண்ண முடியும் இவங்களால? சோ அப்படி இருக்காது. கரெக்ட். சோ நம்ம அப்படி நினைக்க வேணாம். அந்த மாரி இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் ஜி. நன்றி, வணக்கம். ஓகேக்கா. முடிஞ்சுச்சு. அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நெறைய பேர் Instagramல என் பேர சொல்லுங்க, என் பேர சொல்லுங்க அப்டின்னீங்க. நாளைக்கு கண்டிப்பா யார் யார் பேர் இருக்கு நான் மிஸ் பண்ணியிருக்கனோ எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். சப்போஸ் நான் மெசேஜஸ் பார்க்கலன்னா நான் ஆல்ரெடி இந்த ரீசன் குடுத்துருந்தேன். நான் வந்து ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கேன்.
ஏன்னா நிறைய மிஸ்லீட் பண்ற மாதிரி மெசேஜஸ் வருது. அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் எல்லா மெசேஜஸும் பார்க்க மாட்டேன். நான் ரிக்வெஸ்ட்ல போய் தான் பார்ப்பேன். ஸோ கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்றேன். யாராவது மிஸ் பண்ணிருந்தா ஐம் ரியலி சாரி. கண்டிப்பா பார்த்தேன்னா நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் யாராவது பேர் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதையும் பார்த்து கண்டிப்பா லைவ்ல மென்ஷன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ. ஓகேக்கா, தேங்க்யூ சோ மச்க்கா. ஓகேக்கா. சோ அண்ட் டியூஸ்டே வெனஸ்டே இன்டர்வியூ இருக்கு. விஹானாதோ ரம்யாதோ மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டுடுங்க. உங்களோட கொஸ்டின்ஸை போடுங்க. எங்க இன்டர்வியூல கண்டிப்பா அது கேட்கப்பட்டு உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த இன்டர்வியூல கிடைக்கும். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸை போட்டுருங்க. ஆமா மக்களே, கண்டிப்பா சொல்றேன். ஸோ அதான் வியானாக்கான கொஸ்டின்ஸை முதல்ல போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? அப்புறம் ரம்யா ஜோக்கான கொஸ்டின்ஸையும் போட்டு விட்டுருங்க. 2 பேர் இன்டர்வியூ இருக்கு இந்தாட்டி. ஸோ தொடர்ந்து அப்படியே 2 பேர் டப்னு வந்துடும். அதனால நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் கொஸ்டின் அனுப்பி விட்டுட்டு இருக்கீங்க. முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்லயும் அனுப்பி விடுங்க. அதையும் பார்த்து 8 வாரம் இல்ல இங்கே அனுப்புறோம், இங்கே கமெண்ட்ல போடுறோம், கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சோ நீங்க கொடுக்குற கமெண்ட்டை நாங்க போய் அங்க கேட்டு அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து வந்து வீடியோ போடுறோம். நீங்க பார்த்து ரசிக்கலாம். அப்படியே 11 மணிக்கு வந்துருங்க. நம்ம ஷோல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஷோ கிடையாது, ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியில மீட் பண்ணலாம். ஓகே மக்களே. ஸோ இன்னைக்கு ஷோ முடிஞ்சு நாளைக்கு நானாக்கா உங்களை பார்க்குறாங்க விடுவது அபி அக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவன். சண்டே நல்லபடியா போயிருக்கு நினைக்கிறேன். மண்டே கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். எப்பயும் சொல்ற மாதிரி தான் சகிச்சுக்கிட்டு போயிடலாம். அடுத்த 5 நாள் போயிருச்சுன்னா சண்டே மண்டே வந்துடும். ஓகே சாட்டர்டே சண்டே வந்துடும். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you. பாய் மக்களே, பாய். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.